சும்மா பணம் வர்றதில்ல, உங்கள் மேலே தயவு இருந்தால் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரும். உங்களுக்கு தயவு செய்யும் ஒரு காலம் துவங்கி இருக்கிறது. தேவன் உங்களுக்கென்று குறித்த நேரம் வந்துவிட்டது. இது லேபர் செய்யாததை அவர் ஃபேவர் செய்யும். ஏதாவது ஒன்று என்ன சொல்லுவாங்க, அவன் நேரம் சரியில்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். ஆமென். பல பல மாதங்கள், பல ஆண்டுகள் காத்திருந்த காரியங்களுக்காக ஒரு முடிவை அவர் கொண்டு வருகிற ஒரு வருஷம். அதாவது உங்களுக்குன்னு சிலதை வச்சிருப்பார்ல, அதை நீங்க எடுத்துக்கிற வருஷம். தயவின் ராஜ்யமே என்ன தெரியுமா? பயத்தை விதைக்காது, இருக்கிற பயத்தை பிடுங்கி வெளியில போடும். அதுதான் தயவின் ராஜ்யம். ஆமென். மதம் இல்லாத பயத்தை இன்னும் உங்களுக்குள்ள கொண்டு வந்து போடும். தேவனுடைய பிரசன்னம் ஒரு இடத்துல வருதுன்னா, தேவனுடைய தயவு உங்க மேல இறங்குதுன்னா, முதல்ல ரொம்ப நாளா இருக்கிற பயம் வெளியில போ. நான் சொல்றேன், நீங்கள் தேவனுடைய கோபத்துக்கு கீழே இல்ல, தேவனுடைய பாசத்துக்கு கீழே இருக்கிறீங்க. ஆமென். அவருடைய தண்டனைக்கு கீழே இல்ல, அவருடைய தயவுக்கு கீழே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்களும் எத்தனையோ ஆட்களும் உங்களுக்கு தீமை செய்யும்படி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்ய நினைக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். செழிப்பு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆண்டவர் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே செழிப்பு வரும். இதுவரைக்கும் தேவ பிள்ளைகள் பேர்ல வராத அளவுக்கு நிலங்கள் வரப்போகுது. ஆனா இன்னைக்கு வாடகை கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாம நீ உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நான் சொல்ல, நீங்கள் சொந்த வீடுகளை கட்டுவீர்கள், நீங்கள் நிலங்களை வாங்குவீர்கள். தயவு உங்களை என்ன பண்ணும் தெரியுமா? ரைட் டைம் இன் தி ரைட் பிளேஸ். தட்ஸ் a favor of God. தயவு என்ன தெரியுமா? அது என்னமோ தெரியல, உனக்கு கொடுக்கணும்னு தோணுது. தயவை நீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அநியாயமா தெரியும். ஏன்னா தயவுன்றதே கொஞ்சம் அநியாயமானது தான். தயவு வந்துச்சுன்னா யாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், யாருக்கு வராது உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஒரு வருமானமும் இல்லை பிரதர், ஏதோ வாய்க்கும் கைக்கும் போயிட்டு இருக்கு நீங்க சொல்வீங்கன்னா, தேவனுடைய தயவு உங்கள் மேல் வருகிறது. உங்க வாழ்க்கையில ஒரு பண உலகத்தை இது திறக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பின் உலகத்தை இது திறக்கிறது. உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்திற்கான நிரந்தர செல்வங்கள் உங்க கையில வர மாதிரி. ஏதோ அப்பப்போ வருது பிரதர், அப்பப்போ வர்றது இல்லை, நிரந்தரமா. This is your year. எல்லாம் சொல்லுங்க, இது ஏன் வருஷம். நிச்சயமாகவே இன்றைக்கு பாஸ்டர் ஜோயல் சங்கீதராஜ் அவர்கள் ஆராதனையில் குறிப்பிட்டது போல ஒரு பெரிய மாற்றம் சென்னை பட்டணத்திற்கு உண்டாக போகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே சென்னையை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சென்னையின் ஆசீர்வாதத்தை, சென்னையின் ஐஸ்வர்யத்தை இனி ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. சென்னை வழக்கமாக மழையின் தாக்கம், புயலின் தாக்கம், இப்படி பல தேவையற்ற தாக்கங்களை சந்தித்த சென்னை தேவனுடைய தயவின் தாக்கத்தை இனி சந்திக்க போகிறது. ஆமென். ஒரு ஐஸ்வர்யத்தின் தாக்கம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அன்பு போதகர் பாஸ்டர் பாலசேகரை நம்மத்திலே கொண்டு வந்தது நம்ம அத்தனை பேருக்கும் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். வாழ்க்கையில் எத்தனையோ வருஷத்தை பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த வருஷம் மற்ற வருஷங்கள் மாதிரி இருக்கவே இருக்காது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த நாளிலே நாம் பேசுகிற இந்த மொழியை அழகாய் பேசி
இப்பேற்பட்ட வெளிப்பாடுகளை பேசுகிற ஒரு தேவ மனுஷன் நமக்காக இந்த நாளிலே கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருப்பது நம்ம எல்லோருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நேரத்தை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி போதகரை வரவேற்போம். கர்த்தர் நமத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒரு தயவின் தேவனை, ஒரு கிருபையின் தேவனை நாம் சேவிக்கிறோம். ஆமென். இந்த காலை வேளையில் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. அப்படின்னா நேற்றுக்கு என்ன பார்த்தீங்களோ அதல்ல, இன்னைக்கு ஏதோ ஒன்றை புதிதாய் பார்க்க போகுது. ஆமென். நீங்களே சொல்லுங்க, ஏதோ ஒன்று புதிதாய் நான் பார்க்க போகிறேன். என் வாழ்க்கையில புதிதாய் ஒன்று நடக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த சென்னை மீட்டிங்ஸ்ன்றது ரொம்ப அவசரமாக, அதே நேரத்தில் ரொம்ப அவசியமாக இதை செய்யணும்னு நினச்சி நாங்கள் குறுகிய நாட்களில் தீர்மானித்தோம். அநேக பிள்ளைகள் இந்த கான்ஃபரன்ஸு, பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் அவங்களால கலந்து கொள்கிறதுன்றது கொஞ்சம் சவாலாக இருந்தது. இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன், ஹோட்டல் ஹப்பீல்ஸில். அதே இடத்துல கூட்டங்கள் நடந்தது. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 5000. ஸோ 200லேருந்து ஒரு 250 பேர் அந்த கூட்டங்கள் 2 நாள் கூட்டங்களுக்கு வந்திருந்தாங்க. பட் இந்த கூட்டங்கள் உன்னுடைய நோக்கம் என்னென்னா, ஒருவேளை இப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் அவ்வளோ விலை கொடுத்தா தான் கேட்க முடியும் அப்படின்றது இல்லை. சில நேரம் மக்களுடைய தரித்திரத்தை உடைக்கிறதுக்கு அவங்கள விலை கொடுக்க சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் நோக்கமே தவிர வேறு எதுவும் கிடையாது. பட் இந்த மீட்டிங்ஸுடைய நோக்கம் என்னென்னா, அந்த மாதிரி ரீச் பண்ண முடியாத பிள்ளைகளுக்கு கூட இந்த கூட்டம் இருக்கணுன்ற நோக்கத்தோடு எந்த ஒரு பதிவு கட்டணம் இல்லாமல் சென்னையில் நாம் நடத்தும் முதல் கூட்டம். ஆனால் அதை விட ஜாஸ்தியாக உங்கள்கிட்ட வாங்கிட்டு தான் அனுப்ப போகிறேன். அதனால் கெட்டியாக உங்கள் பர்ஸை பிடிச்சி வச்சுக்கோங்க. கொடுக்கக்கூடாதுன்னே நீங்கள் இருங்க, அப்போ தான் ஏன் அபிஷேகம் வேலை செய்யும். நீ பாருங்க, கொடுங்கன்னா கொடுக்காதீங்கன்னு இருங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. தட் இஸ் அனாயிண்டிங். ஆமென். ஜனங்களை கொடுக்க வைக்கிறதுலாம் நம்ம முடியாது. நீங்களாம் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குற ஆளா? அப்படி கிடையாது. ஆனால் தேவனுடைய அபிஷேகமும் தேவனுடைய கிருபையும் நமக்கு ஒன்றை கொடுக்கும் பொழுது நம்ம பர்ஸு காலி ஆக்காமல் நம்ம போகவே மாட்டோம். ஏன்னா தேவன் தம்முடைய கிருபையை திறந்து நம்ம மேலே ஊற்றும் போது அளவில்லாமல் நாம் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஆமென். ஐஸ்வர்யவானை வந்து கொடுக்க சொல்கிறார் இயேசு. அவன் வர்றான், இயேசு வர்றதை பார்த்துட்டு ஓடி வர்றான். ஓடி வந்து முழங்கால் போட்டு, நல்ல போதகரே, நல்லவரே, எல்லாம் சூப்பராக இருக்குது. முழங்கால் சூப்பர், பாட்டு சூப்பர். காணிக்கை எடுக்க போகிறனோடனே ஆளை காணும். அதாவது ஒருத்தர் முழங்கால் போடுறதுலையோ, ஒருத்தர் கையை தூக்குறதுலையோ, வாயில் என்ன சொல்கிறாருன்றதுலையோலாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியாது. குடுன்னு சொல்கிறாரு பாருங்க, ஆளை காணும். அவ்வளோ நேரம் சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸ் போனேன்றான், எல்லாம் கரெக்டாக செஞ்சேன்றான், எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன்றான். ஆனால் இப்போ குடுன்னு ஒன்று என்ன ஆயிடுச்சு, ஆள் குடுன்னு ஓடி போயிட்டான். ஆனால் இன்னொரு பணக்காரனை இயேசு சந்திக்கிறார். அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் சகேயு, அவனை வந்து குடுன்னு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. ஆனால் அவன் வாரி இறைக்கிறான். அவன் சொல்கிறான், என் ஆஸ்தியின் பாதியை நான் என்ன பண்ணிடுறேன், ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கினேன்னா என்ன பண்ணிடுறேன், 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்றான். நல்லா கவனிங்க, பிரமாணத்துக்கு கீழே குடுன்னா கூட கொடுக்க முடியாது, கிருபைக்கு கீழே
கொடுன்னு சொல்லாட்டா கூட நம்மளால கொடுக்க முடியும். தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஆமென். என்ன சொல்ல வர்றேன்னா, இது வரைக்கும் எல்லா கூட்டங்களும் பதிவு கட்டணங்கள் வைத்து நடத்தப்பட்டது. பட் இந்த கூட்டம் அப்படி என்ன பண்ணல, வைக்கல. ஏன்னா இந்த கிருபையின் சுவிசேஷம், இந்த நன்மையின் சுவிசேஷம், இந்த நம்பிக்கையின் சுவிசேஷம் எல்லாருக்கும் போய் சேரணும், அதுவும் இந்த வருஷ துவக்கத்தில் அப்படின்ற நோக்கத்தோடு இதை நாம் செய்கிறோம். ஆமென். ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் மீட்டிங். சென்னையில் நாம் நடத்துகிற முதல் கூட்டம் இதுதான். ஆனாலும் முதல் கூட்டமாக இருந்தாலும் நம்ம ஒன்றை க்ரியேட் பண்ணணும். பாருங்களேன், என்ன க்ரியேட் பண்ணணும்? இவங்க 9 மணிக்கு சொன்னால் 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 10 மணிக்கு அவர் பிரசங்கம் பண்ணுவாருன்னா 10 மணிக்கு பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்றது முதல் கூட்டத்திலே பண்ணிட்டோன்னு வைங்களேன். ஜனங்க சூப்பர் ஜனங்க தான், ஆனால் நம்ம தான் சொல்கிற டயத்துக்கு எதுவும் பண்ணுறது இல்லையா? அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இவங்க 9னா என்னது 10, 10னா என்னது 11 அப்படின்னு அவங்களுக்கே ஒன்று இருக்கும். இன்றைக்கி இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக நிறைஞ்சிரும். அவங்களுக்கு இன்றைக்கி தான் முதல்ல சத்தியம் தெரியாது, இவங்க டயத்துக்கு ஆரம்பிப்பாங்கன்ற சத்தியத்தை அறிஞ்சிட்டு போவாங்க. ஆமென். நேரத்துக்கு இவர்கள் தூங்குவார்கள், நேரத்துக்கு முடிப்பார்களா என்பது தெரியவில்லை. என்ன தங்கம்? தேங்க்யூ, பிளஸ் யூ. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேமாக போட்டிருக்கோமா? பிளஸ் யூ பிரதர், பிளஸ் யூ. ஆமென். சில பேர் பார்க்குறாங்க, என்னமோ கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு. ஒருவேளை முதல்ல இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இடரல் அடைஞ்சிடாதீங்க. ஐயோ, இப்போ தேவ மனிதன் பேசி கொண்டிருக்கும் பொழுது இப்படி போய் கொண்டிருக்கிறார்களே, காணிக்கை நேரம் காணிக்கை கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி மண்டக்குள்ளே ஓடும். அது ஒன்றும் இல்லை, அந்த வார்த்தையை அவர்கள் கனம் பண்ணும்படி கொடுக்கிறார்கள். ஆமென். சில பேருக்கு என்ன மண்டைக்குள்ளே ஓடுனா, ஃபஸ்ட் டைம்னா எது ஃபஸ்ட் டைம்? நீங்கள் காணிக்கை கொடுக்குறதா இல்லை எனக்கு கொடுக்குறதா? என்ன பார்க்குறது ஃபஸ்ட் டைம்? அப்படி சொல்லுங்கம்மா. கொஞ்ச நேரத்தில் அதிர்ச்சி ஆகி போச்சு. அதனால் அதை கனம் பண்ணும்படி என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் முதல்ல சொன்னான்னா நல்லா இருக்கும். ஏன்னா மீட்டிங் ஃபுல்லாக அதே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம், வா, ப்ரைஸ் காட். சார் இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல சார். இப்போ சில பேருக்கு என்ன தோணும்னா, அநேகமாக இது இவங்க ஆளாக இருப்பாங்களோ, கேரே செட்டிங்கா. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கும் ஜனங்களை குடுன்னு சொன்னாலே அவன் கொடுக்க மாட்டான். ஆனால் எப்படி இவர் மீட்டிங்கில் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் அனாயிண்டிங். இன்னும் அதை உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் இன்றைக்கி சொல்ல போகிறேன், ஃபேவர். ஆமென். நெகேமியா ஒரு பெரிய அலங்கம் கட்டணும்னு தீர்மானிச்சிருக்கிறான். யாரெல்லாம் ஏதாவது கட்டணும்னு தீர்மானிச்சிருக்கீங்களா? நான் அப்படி தான் கேட்டேன். ஆமாண்ணா, நான் லவ் பண்ண பொண்ணை கட்டணும்னு தீர்மானிச்சிருக்கேன். நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தால் அவன் என்ன பேசுகிறான் பாருங்க. எப்படியாவது லவ் பண்ண பொண்ணை என்ன பண்ணணும், கட்டணும். நெகேமியா அலங்கத்தை கட்டினா, நான் இதை கட்டணும் அப்படின்றான். கட்டணுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கு பாருங்க. சூப்பர் பிரதர், கொஞ்சம் நம்ம மீட்டிங்கில் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாகிடும். ஏன்னா எனக்கு பின்னாடி இருந்து வேற யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு நான் பேசுகிறது. ஸோ இதுனா கரெக்டாக இருக்கும். ஓகே, எத்தனை பேர் கட்டணுன்ற எண்ணம் இருக்குது? எத்தனை பேர் கட்டணுன்ற எண்ணம் இருக்குது? முதல்ல சொன்ன அந்த இது இல்லை, அதான் ஏற்கனவே கட்டிட்டீங்களே சில பேர்லாம். அது கேட்கல நான். ஒரு நல்ல சபையை கட்டணும்னு யோசித்திருக்கலாம், ஒரு நல்ல தொழிலை கட்டணும்னு நினச்சிருக்கலாம். ஆமென். இந்த வருஷம் என்னுடைய ஃபைனான்ஷியலை நான் பில் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று பில் பண்ணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது, அப்படி தானே? எத்தனை பேருக்கு இருக்குது? ஆமென். ஸோ பாருங்கள், கடவுளுடைய தயவு நம்ம மேலே வரும்போது எப்படி ஐஸ்வர்யம் வருகிறது அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் நெகேமியா. எல்லாம் சொல்லுங்கள், நெகேமியா. நெகேமியா சொல்கிறாரு, ராஜாவுடைய தேவனுடைய கரம் என் மேலே இருந்ததுனால எனக்கு என்ன உண்டாயிடுச்சு? ஃபேவர். எல்லாம் சொல்லுங்கள், ஃபேவர். ஆமென். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கு பாருங்கள். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவுகள் வேலைக்கும்
நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களையும், எல்லாம் சொல்லுங்க, அலங்கத்துக்கும் வரும் வீட்டுக்கும் வரும். சில பேர் ஊழியத்துக்குன்னா கர்த்தர் தருவார்ல, இல்ல நீங்க தங்க போற வீட்டுக்கும் தருவார். கே ப்ரோ சச்சலா பிரே. ஆமென். ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்கன்னா கர்த்தர் ஊழியத்துக்குன்னா ஏதாவது பெருசா இது பண்ணிடுவாரு, எனக்குன்னா ரொம்ப யோசிப்பார். இல்லை சார், என்ன கேட்டிங்கன்னா ஊழியத்தை விட உங்களுக்கு தான் முதல்ல செய்வார். ஆமென். ஏன்னா கர்த்தருக்கு ஊழியத்தை விட ஊழியன் தான் முக்கியம். நீங்கள் இல்லைன்னா அப்புறம் எங்கேருந்து ஊழியம்? ஆமென். நான் அதனால் விசுவாசிகளுக்கு கூட சொல்லுவேன், சபை கட்டடத்துக்கு கொடுக்குறேன், அதுக்கு கொடுக்குறேன், இதுக்கு கொடுக்குறேன்றதெல்லாம் விட பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இதை மட்டும் எடுத்து உங்கள் விசுவாசி கேட்க வைங்க. ஆமென். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் தங்க போகிறேன். அப்படி ரோட்டு ஓரமாக படுத்து நெகேமியா வீடு ஆலங்கத்தை கட்டினான் அப்படிலாம் போடல. தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படி அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டான். நல்லா தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தயவுள்ள கரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா பணம் வர்றதில்ல, உங்கள் மேலே தயவு இருந்தால் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரும். ஆமென். ஆமென். இந்த வருஷ துவக்கத்தில் இதை ஏன் வச்சிருக்கிறோன்னு சொன்னால், அந்த தயவின் நேரமும் அந்த தயவின் வேலையும் துவங்கி விட்டது என்பதை உங்களுக்கு அறிவிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். ஆமென். ஆமென். இந்த வருஷம் இதுதான் வாக்குத்தத்தம், இதுதான் ப்ராமிஸ் வேர்ட், இல்லைன்னா இதை தான் இந்த சீசனுக்காக தேவன் அனுப்பின வார்த்தையாய் நான் நம்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தயவு செய்யும் ஒரு காலம் துவங்கி இருக்கிறது. தேவன் உங்களுக்கென்று குறித்த நேரம் வந்துவிட்டது. ஆமென். So this is the God's appointed time. It's a favorable time. Amen. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு குறித்த நேரம் இது, தேவன் எனக்கு நியமித்த காலம் இது. ஆமென். சொல்லுங்க, என் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமென். ஆமென். மாக்லோ ப்ரோ சட்டாலா பிரேக்கெச்சே லேப்ரா சட்டாலா பிரேக்கெச்சே. ஆமென். எத்தனையோ வருஷம் சில காரியங்களுக்காக நீங்கள் காத்திருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், வருடக்கணக்காய் காத்திருக்கும் அந்த காரியங்களை தேவ தயவு உங்கள் மேலே வரும்போது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அது சம்பவிக்கிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இது ஒரு தயவின் நேரம். ஆமென். இது லேபர் செய்யாததை அவர் ஃபேவர் செய்யும். ஆமென். சொல்லுங்க, லேபர் டு ஃபேவர். கம் ஆன், லேபர் டு ஃபேவர். ஆமென். என் கடின உழைப்புகள் செய்யாததை என் கர்த்தருடைய தயவு என் வாழ்க்கையில செய்ய போகிறது. ஆமென். என்னுடைய மிகுந்த பிரயாசங்கள் செய்யாததை என் தேவனுடைய தயவு எனக்கு செய்ய போகிறது. ஆமென். So believe the favor of God. முயற்சிகள் எடுத்திருக்கலாம், எத்தனையோ பிரயாசங்களை நீங்கள் பட்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வருஷம் உங்கள் முயற்சிக்கும் மேலான பலனை கடவுளுடைய தயவினால் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஃபேவர்ன்றது என்ன தெரியுமா? கடவுள்கிட்ட இருந்து வருகிற ஒரு ஆச்சரியமான ஒரு உதவி, ஆச்சரியமான ஒரு காரியம். பாருங்களேன், எத்தனையோ பேர் ஒரு விஷயத்துக்காக மனு போடுவாங்க, ஒரு விஷயத்துக்காக போய் நிற்பாங்க. எங்கள் சர்ச்சில் ஒருத்தங்க இன்டர்வியூக்கு போனாங்க. அவங்க எனக்கு ரொம்ப உறவின் முறையில் கூட எனக்கு அவங்க ரொம்ப சொந்தம். அதனால் ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃபோடைய தங்கச்சி. ஸோ அவங்க ஒரு விடோ.
அவங்க கர்த்தரை அறியாத ஒரு பின்னணியிலிருந்து இந்த பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சுவிசேஷத்தை கேட்டுட்டு இருந்த அந்த நேரம் அது. அப்போ இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு, எனக்கு ஒரு வேலை இருந்தது, நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு அப்படின்ட்டு போயிட்டேன். நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வரேன், அவள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறா. உடனே என்னம்மா அப்படின்னு கேட்குறேன். அது பெரிய கூட்டம் இருக்குது, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, அது ஆள்லாம் ஏற்கனவே எடுத்துட்டேன்றாங்க, அதனால் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, அதனால் நானும் வந்தேன்ட்டு. நான் சொன்னேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணியா இல்லையா? இல்லை. திருப்பி வா போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம். கிட்டத்தட்ட 400 பேர் இருந்தாங்க. வேக்கன்சி வந்து 2, அது திருநெல்வேலிக்கு 1. அந்த சீட்டு அவளுக்கு கிடச்சிச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க ஃபேவர். நல்ல சவுண்டா சொல்லுங்க ஃபேவர். இன்னும் சொல்லுங்க ஃபேவர். ஆமென். ஏன் கடவுள் இந்த ஃபேவர் அடிப்படையில் ஒருத்தனை உயர்த்துறார் தெரியுமா? எந்த ஒரு ஆளும் தயவை பெற்று உயர்ந்தா அவருக்கு பெருமையே வராது. இன்னைக்கு வெற்றி பெற்ற சில பேருக்கு டக்குன்னு மண்டை தட்டுது, தெரியுதா? அது காரணம் என்ன தெரியுமா? நான் பண்ணேன், நான் நட்டேன், நான் நீர் பாய்ச்சினேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி தங்கள் சொந்த முயற்சிகளை மக்கள் பெருமை பாராட்டுவதற்கு காரணம் அவர்கள் தயவை நம்பி அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. கர்த்தர் பாருங்க, தயவை நம்பி உயர்கிற ஒரு கூட்டத்தை எழுப்ப விரும்புகிறார். ஏன்னா அந்த மனுஷன்தான் உயரும்போது அவன் சொல்லுவான், என் சாமர்த்தியம் அல்ல, என் கைபலன் அல்ல, இது தேவனுடைய உடன்படிக்கை, இது தேவனுடைய தயவு, இதை எனக்கு கொடுத்தது அப்படின்றத அவன் சொல்ல ஆரம்பிப்பான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தயவினால் வருகிற உயர்வுகள். ஆமென். அப்போ ஃபேவர்னால வர்ற ஒரு உயர்வை கர்த்தர் வந்து கொடுக்குறாருன்னா அது காரணம் என்னன்னா, ஒரு பெருமை இல்லாத தாழ்மை உள்ள, அதே நேரத்தில் தயவினால் ஒருத்தன் உயர்ந்தான்னா அவனும் தயவு பாராட்டுவான். இல்லைன்னா நீ பாருங்களேன், நிறைய பணக்காரங்க பாருங்க, நான் எது கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு யார் கொடுத்தா பாருங்க. அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் கஷ்டப்பட்டேன், அப்போ எனக்கு யார் என்ன பண்ணல, கொடுக்கல, ஆனால் இப்போ வந்து நான் இதுக்கு செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நானும் உயர்த்தப்பட்டா என்ன வரும், எனக்கு கர்த்தர் உதவினார், நான் அதனால் கொடுக்க போகிறேன். ஆமென். எனக்கு கர்த்தர் என்ன பண்ணார், கொடுத்தார், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, வெறும் ஆம்சை நம்பி மேலே வந்த ஆள் ஒரு நாளும் கொடுக்க போறது இல்லை. என் தயவை நம்பி மேலே வருகிற ஒரு கூட்டத்தை நான் எழுப்ப போகிறேன். அவர்கள் தான் வாரி இறைப்பார்கள். ஆமென். அவங்க தான் ஏராளமாக கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதனால நான் சொல்றேன், இது தயவை நம்புகிறவர்களுக்கான ஒரு காலம். ஆமென். கர்த்தரை நம்பி முன்னுக்கு வருகிறவர்களுக்கான ஒரு காலம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய கிருபையை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை அவர்கள் பார்க்கிற ஒரு காலம் அப்படின்றத நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். அப்போ பாருங்க, இயேசு சொல்றாரு, நான் ஒரு சீசனை அறிவிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன், ஒரு காலத்தை நான் அறிவிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு நான் வந்தேன் அப்படின்றாரு. என்ன காலம்? அனுக்கிரக காலம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அனுக்கிரக காலம். அவர் சொல்றாரு, அனுக்கிரக காலத்தை பிரசித்தம் பண்ணவே நான் வந்தேன். ஏசாயா 61 அவர் சொல்றாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு, நான் இதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன், வந்தேன் அப்படின்றார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நான் சொல்றதுக்கு வந்தேன்றார். புதிய ஏற்பாட்டில் எழுதும்போது இதே வார்த்தைகளை என்ன பண்ணுறாரு, பயன்படுத்தப்படுகிறது. அங்கே அதே வார்த்தையை அவர் சொல்கிறாரு, நான் எதுக்கு வந்தேன், தேவனுடைய அனுகிரகத்தை அறிவிப்பதற்காக வந்தேன். எனக்கு தெரியாது 23 வரைக்கும் எப்படி போயிட்டு இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. இந்த வருஷம் எல்லாமே ஃபேவரில் நடக்கும். ஆமென். ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிறைந்த கிறிஸ்து அவர் சொல்கிறாரு, நான் ஏன் அனாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் ஏன் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய அனுகிரகத்தை அறிவிப்பதற்கு. ஆமென். தேவனுடைய
அனுகிரகத்தை சொல்வதற்காக நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்றார். அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு கூட இந்த 24 இந்த ஜனவரி மாதம் நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா என்ன சொல்ல போகிறாருன்னா இல்லை, ரொம்ப சிம்பிளாக என்னுடைய செய்தி இருக்கிறது. உங்களுக்கான நேரம் வந்து விட்டது, உங்களுக்கான காலம் துவங்கி விட்டது, உங்களுக்கான அனுகிரகத்தின் வேலையை ஆமென் அது உண்டாகிவிட்டது. இனி தேவனுடைய அனுகிரகத்தையும் இனி தேவனுடைய தயவையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு என்னெல்லாமோ நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உங்களுடைய தயவு என்னை பெரியவனாக்கும். ஆமென். உங்களுடைய இரக்கம் என்னை உயர்த்தும். ஆமென். எனக்கு அதை தெரியும், இதை தெரியும், அவனை தெரியும், இவனை தெரியும், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், சரி எல்லாம் ஓகே, எல்லாம் பண்ணியும் ஆகலல்ல, எல்லாம் பண்ணியும் ஆகலல்ல, இப்போ தயவினால் ஆகும், இப்போ கிருபையினால் ஆகும். ஆமென். அவருடைய இரக்கத்தினால இனி ஆகும். ஆமென். அப்போ பாருங்க, உன்னை பில்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் நெகேமியாவுக்குள்ளே வருகிறது. ஒன்றை கட்ட வேண்டும், ஒன்றை எழுப்ப வேண்டும் என்கிற எண்ணம் நெகேமியாவுக்குள்ளே வருகிறது. ஆனால் அதை செய்கிறதுக்கு கடவுளுடைய தயவு அவனுக்கு எவ்விதமாய் உதவுகிறதுன்றது தான் புக் ஆஃப் நெகேமியாவில் இருக்கிற ஒரு காரியம். அந்த தயவு அவன் மேலே வந்ததுனால அந்த பிளானை அவன் செய்கிறதுக்கு வேண்டிய எல்லா பொருளும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், தயவு உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பொருட்களை ஈர்ப்பீர்கள். ஆமென். தயவு உங்கள் மேலே வரும்போது நீங்கள் நிலங்களை ஈர்ப்பீர்கள். ஆமென். தயவு உங்கள் மேலே வரும்பொழுது ஆமென், அனுமதி இதுவரைக்கும் கிடைக்காதவங்க இருக்கலாம், நான் சொல்கிறேன் அது எல்லாத்திற்கும் அனுமதி கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமென். லெட்டர் யாரே கொடுக்குறா, ராஜாவே என்ன பண்ணுறாரு, கடிதத்தை கொடுக்குறாரு, கொடுத்து இதை என்ன பண்ணு எடுத்துகிட்டு போன்றாரு. அப்போ அதை எடுத்துகிட்டு போகும்போது அது வரைக்கும் வெறும் கனவு மட்டும்தான் இருந்தது, அது வரைக்கும் வெறும் விருப்பம் மட்டும்தான் உள்ளே இருந்துச்சு. ஆனால் எப்போ தயவு வந்துச்சோ அப்போ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டியதெல்லாம் வந்தது. ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், இந்த வருஷம் வெறும் விருப்பம் மட்டும் இல்லை, நீங்கள் விரும்பினதெல்லாம் செய்வதற்கு என்னவெல்லாம் வேண்டுமோ, Father, in the name of Jesus, இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் I decree, I declare, ஆமென், ஆமென், நீங்கள் உங்கள் கனவை நிறைவேற்ற, உங்கள் சபையை கட்ட, உங்கள் பிஸ்னஸை கட்ட கர்த்தர் உங்களுக்குள்ளே கொண்டு வந்த அந்த விருப்பங்களை செய்வதற்கு வேண்டிய எல்லா அனுகிரகமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். எல்லா கிருபையும் உங்களுக்கு உண்டாவதாக என்று அறிவிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். ஆமென். 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் சொல்றதுக்கு வரல, ஒரே பாயிண்ட் தான், எனக்கு குறித்த நேரம் வந்துவிட்டது. ஆமென். ஆமென். அவர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்துவிட்டது. பாருங்க, எந்த வருஷமும் உணராத அளவிற்கு ரொம்ப ஆழமாய் இந்த காரியத்தை நான் உணர்கிறேன். உங்களுக்கு அவர் குறிச்ச வருஷம் இந்த வருஷம்தான். இட்ஸ் யோர் இயர்ஸ். இது உங்க வருஷம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இது உங்களுக்காக அப்பா வச்ச வருஷம். ஆமென். இப்போ 23 அப்படி இல்லையா, 22 அப்படி இல்லையா? நான் சொல்றேன், சில காரியங்கள் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, சில காரியங்கள் ரொம்ப வெளிப்படையாக அது சொல்லப்படுது. இப்போ பாருங்களேன், யோசேப்பு சிறையில் இருந்த ஒரு காலம் ஒன்று இருந்தது பாருங்களேன். ஆனால் இப்போ என்ன காலம் அவனுக்கு சொல்லப்படுது, சிங்காசனத்துக்கு என்ன பண்ண போகிற, போகிற அப்படின்ட்டு. அப்போ மற்ற காலங்கள் எல்லாம் கடவுள் அவன் கூட தான் இருந்தார். ஒரு ப்ராசஸ், சில காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தது, போயிட்டு இருந்தது, நடந்துட்டு இருந்தது. நான் சொல்கிறேன், 23 வரைக்கும் சில காரியங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருந்திருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் 24 உங்கள் டெஸ்டினிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமாக, உங்கள் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு வருஷமாய் இந்த வருஷம் இருக்க போகிறது. ஆமென். இது ஒரு பிரசங்கம் கிடையாது, இது ஒரு அறிவிப்பு. ஆமென். இது தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் உதவியினால், பரிசுத்த ஆவியின் பலத்தினால், பரிசுத்த ஆவியின் வழி நடத்தலினால் எல்லார் மேலேயும் பேச முடியாது பாருங்களேன்.
அதற்கான ஆட்களை தேவன் கொண்டு வந்து அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு இதை அறிவிக்க வைக்கிறார். ஆமென். நான் பார்த்தது என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய ஸ்டைல் என்னன்னா, முதல்ல அறிவிக்கிறார், அப்புறம் நிறைவேற்றுறார். சொல்லி அடிப்பாங்க மையில, அது நம்ம ஆண்டவர் தான். ஆமென். முதல்ல வந்து சொல்றார் 24. அதனால தான் இந்த பாருங்க, இந்த மாதம் முழுவதும் அடுத்தடுத்த நாள் மீட்டிங் பாருங்க. நாளைக்கு சண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் போய் எங்கள் சண்டே சர்வீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 வந்து கோயம்புத்தூர், 26 திருப்பத்தூர், 27 பெங்களூர். பெங்களூரில் மீட்டிங் வைக்கிறோம். ஆனால் கூட பெங்களூரில் உள்ளவங்க இங்கே வந்திருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் அது. இப்போ சில பேர் என்ன, எப்படியும் அங்கே வர்றாரு, எப்படியும் நம்ம இடத்துக்கு வரத்தான் போகிறாரு, எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க பெங்களூரில் இருந்தாலும் எந்த கூட்டம் ஒரு 2 இடையில அவங்க ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், அதை தவிர மீது எல்லா கூட்டமும் தவற விடாமல் வந்து உட்காந்து எடுக்கிறாங்கன்னா அது ஒரு வாஞ்சை பாருங்களேன். ஆமாம். சில நேரத்தில் தேவன் சிலதை நமக்காக திறந்து வச்சாலும் நாமளும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. ஆமென். நான் நம்புகிறேன், இந்த சென்னை மக்களுக்கு, இன்னைக்கு விசேஷமாக இங்கே வந்திருக்கிற மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வருஷம், இந்த 24ன்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வருஷமாக தேவன் இதுக்காக தான் நான் காத்திருந்தேன், அது எனக்கு வந்துச்சுன்னு சொல்கிற ஒரு வருஷமா. ஆமாம். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்திருந்தேன், கர்த்தர் அது எனக்கு தந்தார் என்று சொல்லுகிற வருஷமா. ஆமென். இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறது. ஆமென். அப்போ தோங்கும் போது அந்த நம்பிக்கையோடு, அந்த ஒரு விசாலமான பார்வையோடு நீங்கள் தோங்குவதை உங்கள் தேவனாகிய அப்பா விரும்புகிறார். தேவரீர் எழுந்தருளி, எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். நேரம் வந்துடுச்சு. ஆமென். எல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன், எல்லாம் அந்த நேரம் மட்டும் கரெக்டாக இருந்தா அப்படின்றாங்க. வெளியில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் லைஸாக தெரியுது. அதனால தான் எல்லாம் ஏதாவது ஒன்று என்ன சொல்லுவாங்க, அவன் நேரம் சரியில்லை. காமன் எல்லாருக்கும் தெரியுது பாருங்களேன், அவன் நேரம் சரியில்லை அப்படின்றாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். ஆமென். இந்த 24 உனக்காக கரெக்டாக செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த 24 நான் உனக்காக நியமித்த வருஷமா இருக்கிறேன். ஆமென். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். The appointed time. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, appointed time. அப்போ கண்டிப்பாக அடிக்க போகிறாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை. ஆமென். கண்டிப்பாக அடிக்க போகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. This is your year. எல்லாம் சொல்லுங்க, இது ஏன் வருஷம். ஆமென். இது ஏன் வருஷம். இது கடவுள் எனக்கு தயவு செய்கிற வருஷம். எனக்காக குறித்ததை அவர் நிறைவேற்றுகிற வருஷம். ஆமென். பல பல மாதங்கள், பல ஆண்டுகள் காத்திருந்த காரியங்களுக்காக ஒரு முடிவை அவர் கொண்டு வருகிற ஒரு வருஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை எத்தனையோ காரியங்கள் நீ கடந்து வந்திருக்கலாம், பாதிப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிறைவேறாத காரியங்கள்னு எத்தனையோ விஷயத்தை கிராஸ் பண்ணி வந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வருஷம் தப்பாதுன்றேன் நான். ஆமென். தப்பாது. ஆமென். உங்கள் வசமாய் வரும். ஆமென். உங்கள் பக்கமாய் திருப்பப்படும். ஆமென். மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் நாட் a message, it's a declarations. ஆமென். ஓ, இது ஒரு 5 பாயிண்ட் சொல்ற ஒரு பிரசங்கம் அல்ல, இட்ஸ் a declaration. ஆமென். தேவனுடைய அபிஷேகத்துக்குள் நின்று கொண்டு, அவருடைய கிருபைக்குள்ளாய் நின்று கொண்டு உங்க மேல அதை நான் டிக்ளேர் பண்றேன். சார், இது உங்க வருஷம். பிரதர், இது உங்க வருஷம். தேவ ஊழியக்காரர், இது உங்கள் வருஷம். This is your year. Oh makala prahantela breshatala brekete. Hallelujah. தேவன் நியமித்த அந்த காரியத்தை நீங்க பார்க்குற வருஷம். அதாவது உங்களுக்குன்னு சிலதை வச்சிருப்பார்ல, அதை நீங்க எடுத்துக்கிற வருஷம். ஆமென். சொல்லுங்க, எனக்கு குறித்ததை
நிறைவேற்றுகிற வருஷம். ஆமென். உங்களுக்குன்னு ஒன்று வச்சிருக்காருல்ல, உங்களுக்குன்னு ஒரு காரியம் உண்டு இல்லை, அதை எப்பமோ இல்லை, இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே வந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த செய்தி ரொம்ப பொருத்தமாக இருக்கும்ன்றதை நான் ஆழமாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு செய்தியை கொடுத்து அதற்கான கரெக்ட் பீப்புளை தேவன் கொண்டு வருவார். ஆமென். அதற்கான சரியான ஆட்களை தேவன் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். அப்போ நான் சொல்கிறேன், இதை உங்கள் காதுகள் கேட்கிறது என்றால், இதை உங்கள் காதுகள் நம்புகிறது, உங்கள் இருதயம் நம்புகிறது என்றால், நான் சொல்கிறேன், தேவன் வைத்த அந்த ஆட்கள் நீங்கள் தான். அவர் உங்களுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்ததென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப நாளாக நான் ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நீங்கள் கட்டுகிற வருஷமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். அதற்கான எந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், அதற்கான எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கிறபடியினாலே நான் சொல்றேன், நீங்கள் கட்டுவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கான நிலங்கள் உங்கள் கைகளில் வரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அதற்கான பண உலகம் உங்களுக்காய் திறக்கப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கான ஏற்ற நபர்களும் அதற்கான அனுமதிகளும் உங்களுக்கு வழங்கப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டுவீர்கள் பிரியமானவர்களே, நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள் இந்த வருஷம். ஆமென். bless you, bless you. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கட்டப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான் பாருங்க, அவருடைய கரம், நிறைய சேம் ஃப்ரேஸ் நிறைய இருக்கும். அவருடைய தயவுள்ள கரம் என் மேலே இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் வருது. எல்லாம் சொல்லுங்க, ஐ am under the favor. எல்லாம் சொல்லுங்க, கடவுள் என் மேலே பிரியமாக இருக்கிறாரு, என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு. இதை ஃபீல் பண்ணுங்க, இதை என்ஜாய் பண்ணிட்டே இருங்க, அப்படி அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஆமென். கடவுள் உங்க மேலே கோபமா இல்லை. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் உங்களை எப்படி கவுத்து போடலான்றதுல இல்லை, அவருடைய சிங்காசனம் உங்களுக்கு தயவு செய்யும்படியாய். ஆமென். அவருடைய சிங்காசனம் உங்களுக்கு தயவை உண்டு பண்ணும்படியாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஓ bless you pastor. நல்லா கவனிங்க. தாவீது அரசனா உட்கார்றான். உட்கார்ந்த உடனே வழக்கமாக ஒரு ராஜா சேரில் உட்கார்ந்த உடனே நினைக்கிறது என்ன? எதிர்கட்சியை பூரா உள்ள தள்ளணுன்றது தான் மாடல் டேஸ். அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலியே பண்ணிடுவாங்க. அவன் மிச்ச மீதி எதையுமே என்ன பண்ணக்கூடாது, வைக்கவே கூடாது, எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், காலி பண்ணிடணும். அப்படின்றது தான் அந்த ராஜாக்கள் செய்கிற ஒரு வழக்கம். ஆனால் உடன்படிக்கை செய்த மனிதர்களுக்கு அவர்கள் தயவு செய்வார்கள். அதனால் தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே அவன் சொல்கிறான், யோனத்தானின் நிமித்தம் நான் யாருக்காவது தயவு செய்ய வேண்டியது இருக்கிறதா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒருத்தர் சொல்கிறான், ஆமாம் சார், அவன் பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பயத்தில் ஓடி போய் அவனை கீழே போட்டு கால் விளங்காமல் போய் எங்கேயோ லோதே பாரில் அவன் கிடக்கிறான் அப்படின்னு என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இப்போ தாவீது அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்றான். பாருங்க, தாவீதின் சிங்காசனமே அந்த நாட்களில் அத்தனை பகைமைகளையும் வெறுப்புகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு நேரத்தில் தயவை வெளிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்குதுன்னா, நான் சொல்கிறேன், தாவீதின் குமாரனுடைய சிங்காசனம் உங்களுக்கு அதிநிச்சயமான தயவை அது செய்கிற சிங்காசனமாய் அது இருக்கிறது. ஆமென். அவருடைய ஆளுகை, அவருடைய அரசாட்சி உங்களுக்கு தயவை செய்ய போகிறது. ஆமென். பாருங்க, இப்போ அவனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவனை கூட்டிகிட்டு வரும்போது இப்போ அவன் மேவி போசத்துக்கு நிற்கிறான் தாவீதுக்கு முன்னாடி. இப்போ தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. இந்த காலையில் தயவு உங்களை பார்த்து ஒன்று சொல்லுது, பயப்படாதே, பயப்படாதே. ஆமென். இட்ஸ் நாட் ஆர்டினரி வேர்டு. இந்த ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே கடந்து இருக்குது பாருங்களேன். முதல்ல அவர் சொல்கிறாரு, வந்திருக்கிற இடம் சூப்பரான இடம், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. நீ ஏன் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிற, ஏன் தயவுக்கு முன்னாடி நிற்கிற, பயப்படாதே, பயப்படாதே. ஆமென்.
ஓ, fear not, fear not. தயவின் ராஜ்யமே என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள பயத்தை விதைக்காது, இருக்கிற பயத்தை பிடுங்கி வெளியில போடும். அதுதான் தயவின் ராஜ்யம். ஆமென். மதம் இல்லாத பயத்தை இன்னும் உங்களுக்குள்ள கொண்டு வந்து போடும். தேவனுடைய பிரசன்னம் ஒரு இடத்துல வருதுன்னா, தேவனுடைய தயவு உங்க மேல இறங்குதுன்னா, முதல்ல ரொம்ப நாளா இருக்கிற பயம் வெளியில போகும், அச்சம் உங்களை விட்டு வெளியில போகும். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அச்சங்களும், கவலைகளும், பயங்களும் இந்த பிரசன்னத்திலே அது நீங்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, பயப்படாதே. என்ன சொல்றாரு? உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து. எல்லாம் சொல்லுங்க, தயவு செய்து. ஆமென். நாம கூட ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவோம்? தயவு செய்து சொல்றோமா இல்லையா? எல்லாம் 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 கத்தி பார்ப்போம், கூப்பாட போட்டு பார்ப்போம், எல்லாம் பண்ணி பார்ப்போம். கடைசியில் எங்கே தான் வருவோம்? எப்பா தயவு செய்துப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதுவும் பண்ணாததை தயவு பண்ணும். ஆல்ரெடி நமக்குள்ள அந்த ட்ரூத் இருக்குது பாருங்களேன். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், உன்னை அப்படி எல்லாம் முடிஞ்சிடும், ஒன்றும் நடக்காது. கடைசியில் எங்கே தான் வருவோம்? எப்பா தயவு செய்து சொல்லுதம்பா அப்படின்ற இடத்துக்கு வந்துடுது. அப்படின்னா என்ன? எதுவும் செய்யாததை தயவு செய்யும். ஆமென். ஸோ இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், அவருடைய தயவு உங்கள் மேலே வந்திருக்கிறது. யோனத்தானின் நிமித்தம் மேவி போசேத்துக்கு தயவு வந்துச்சுன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், ஆமென், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வேதவசனம் சொல்கிறது. நான் சொல்றேன், நீங்கள் தேவனுடைய கோபத்துக்கு கீழே இல்லை, தேவனுடைய பாசத்துக்கு கீழே இருக்கிறீங்க. ஆமென். அவருடைய தண்டனைக்கு கீழே இல்லை, அவருடைய தயவுக்கு கீழே நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உங்களை அழிக்கும்படி அல்ல, அழிந்து போனதையெல்லாம் மீட்டு தரும்படி ஒரு செயலை செய்கிற ஒரு ராஜ்யமாய் அது இருக்கிறது. ஆமென். முதல்ல நீங்க காலையில் புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒன்று, என்னன்னா, கர்த்தர் என் மேல தயவா இருக்கிறார், கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார், கர்த்தர் என் மேல கிருபையா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும்படி விரும்புகிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களும் எத்தனையோ ஆட்களும் உங்களுக்கு தீமை செய்யும்படி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்ய நினைக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில் நான் அறிவிக்கிறேன். ஆமென். எப்படி சொல்லுங்க பாருங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும், எல்லாம் சொல்லுங்க, நாம் எல்லோரும். பாருங்க, அன்னைக்கு யோனத்தான் நிமித்தம் அவன் பையனுக்கு தயவு. நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் நிமித்தம். ஆமென். சொல்லுங்க, என் மேல தயவு, எனக்கு தயவு. இங்கே இதில் என்ன போட்டிருக்குது? நாம் எல்லோரும். எல்லாம் சொல்லுங்க, நாம் எல்லாரும். அப்படின்னா அர்த்தம், இன்னைக்கு காலையில் இயேசு கிறிஸ்துவை நம்புற விசுவாசிக்கிற எல்லார் மேலேயும் தயவு இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அவர் பிரியத்தை பெற்றிருக்கிறேன், அவருடைய தயவை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். எப்படி போகிறது பாருங்க. For out of his fullness, the super abundance of his grace and truth, we have all received grace upon grace. Amen. Amen. The blessings upon blessing, the favor upon favor. Amen. எல்லாம் சொல்லுங்க, என் மேல ஃபேவர் இருக்கு. ஆமென். நான் தயவை பெற்றிருக்கிறேன், கடவுளுடைய அருள் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், ராஜாவுடைய தயை புள்ளில் மேல் இறங்குகிற பனிக்கு ஒப்பாய் அது இருக்கிறதா. நான் சொல்கிறேன், இந்த கூட்டம், இந்த 2 செஷன் நான் ஆழமாக நம்புகிறேன், ஒரு தயவின் மலை உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு தயவு உங்கள் மேலே உங்களை நிறைத்து கொண்டிருக்கிறது, ஒரு தயவு உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது இந்த கால வேளையில். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தயவு உண்டாயிருக்கிறது, நிச்சயமாகவே எனக்கு தயவு உண்டாயிருக்கிறது. ஆமென். நிச்சயமாகவே எனக்கு தயவு உண்டாயிருக்கிறது. ராஜாவே உங்களுக்கு தயவு பண்ணிட்டா வர வேண்டியதெல்லாம் வரும், கட்ட வேண்டியதெல்லாம் கட்டுவீங்க, செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் செய்வீங்க. நெகேமியாவுக்கு அந்த ராஜாவுடைய ஃபேவர், உங்களுக்கு இந்த மகாராஜாவுடைய ஃபேவர். ஆமென்.
இந்த ராஜாவுடைய தயவு இருந்தாலே 52 நாளில் கட்ட முடியுதுன்னா, சார் ஏன் நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸை கட்ட முடியாது? ஏன் நீங்கள் ஒரு ஊழியத்தை கட்ட முடியாது? ஏன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இந்த வருஷம் நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். உங்கள் கட்டுமானத்திற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். இடிஞ்சு போயிருக்கலாம் சார், நான் இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், கட்டப்படுவீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். வாழ்க்கை கோபுரமாக எழும்பும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ யோனத்தானி நிமித்தம் அவனுக்கு ஒரு ஃபேவர் வருதுன்னா, இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் எல்லோருக்கும் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும். ஆமென். இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் தயவு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். உங்க மேல பனி இறங்குற மாதிரி தயவு இறங்கி கொண்டு இருக்கு. யூ ஆர் அண்டர் த ஃபேவர். எல்லாம் சொல்லுங்க, நான் தயவுக்கு கீழே இருக்கிறேன். ஆமென். இந்த வருஷம் துவக்கத்திலிருந்து இதை எண்ணிக்கொண்டே இருங்க, இதை சொல்லிக்கொண்டே இருங்க. கடவுளுடைய தயவு என் மேலே இருக்குது. ஆமென். கடவுள் என் மேலே பிரியமாக இருக்கிறாரு. ஒரு ராஜா வந்து உன்னை கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஓடி இருக்கும்? பழைய கதையெல்லாம் ஓடி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய ராஜா யாராவது கடிச்சானோ, அவனுடைய பிள்ளைங்க கடிச்சாலும் அவங்கள என்ன பண்ணிடுவாங்க? முடிச்சிடுவாங்க. அந்த பயத்தோடு தான் வர்றான். அந்த பயத்தோடு தான் வர்றான். நிறைய பேருக்கு இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு எண்ணம் இருக்குது. அவ்வளோதான், தொலைஞ்சோம், முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இல்லை, இவர் வந்து உங்களை முடிக்கிறதுக்கு வரல, உங்கள் வாழ்க்கையில் முடிந்ததை துவக்குவதற்கு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இவர் வந்து உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுற ஒரு தேவன் கிடையாதுங்க. உங்களை வேதனைக்குள்ளாக்குகிறவர் அல்ல, உங்களை வாழ வைக்கிறவர். ஆமென். பாருங்க, அந்த ஸ்லம்ல இருக்கிற அவனை தூக்கிட்டு வந்து அவனை முன்னாடி நிறுத்தும்போது அவன் மண்டையில் என்னெல்லாமோ ஓடுது, அவ்வளோதான் கதை அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே தாவீது என்ன பண்ணுறான்? தயவு செய்கிறான். அந்த தயவு அவன் மேலே ரிலீஸ் பண்ணப்படும் பொழுது என்ன வார்த்தைகள் பேசப்படுது அப்படின்றத கவனிங்க. யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து. எல்லாம் சொல்லுங்க, தயவு நிச்சயம். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் தலைப்பது நிச்சயம். புல்லு மேலே பனி இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே தலைக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் உங்கள் வறட்சிகள் எல்லாம் நீங்கி நீங்கள் பெரிய செழிப்பை, பெரிய முன்னேற்றங்களை, பெரிய திருப்பங்களை இந்த வருஷத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பெரிய திருப்பங்களை இந்த ஆண்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டேன், சிந்தினேன், ஒன்றும் நடக்கலை. அவருடைய தயவு எல்லாத்தையும் பண்ணுது. ஆமென். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் எனக்காக வேலை செய்கிறது. அதுதாங்க அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய நோக்கம். அப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, நிச்சயமாகவே உனக்கு தயவு செய்து. எல்லாம் சொல்லுங்க, தயவு நிச்சயம். ஆமென். ஏன்னா இயேசுவின் பரிபூர்ணத்தினால் எனக்கு தயவு உண்டாகிறது. ஆமென். நான் எவ்வளோ நல்லவன், நான் எவ்வளோ கெட்டவன் அப்படின்றது இல்லை. யோனத்தானி நிமித்தம் இப்போ மேவி போசியத்துக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ அதை எதனால் பண்ண போகிறாரு? யோனத்தானி நிமித்தம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு இயேசுவின் நிமித்தம் உங்கள் எல்லார் மேலேயும் தயவுகள் உண்டாகிறது. ஆமென். நிறைய பேரால் தயவை நம்ப முடியல. ஏன் தெரியுமா? நம்ம பண்ணதுக்கு நம்ம மேலே தயவாக இருப்பார், நம்மளை தண்டிப்பாருன்ற எண்ணம் தான் இருக்குது. நமக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்ற எண்ணம் தான் இருக்குது. நிச்சயமாக வாழ்க்கை கெட்டு போயிடும். யார் தான் வந்து ஆசீர்வாதத்தை பேசினாலும் நம்மளால் ஏன் விசுவாசிக்க முடிய மாட்டேங்குன்னா, அதை எல்லாத்தையும் நம்ம கிரியையோட கனெக்ட் பண்ணிடுறோம். நம்ம கிரியோட கனெக்ட் பண்ணுறதுனால நம்மளால் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது? விசுவாசிக்க முடிய மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி அவர் கிருபையோட கனெக்ட் பண்ணுங்கள், அவருடைய தயவோட கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக அதை விசுவாசிப்பீங்க, எளிதாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எளிதாய் ஜெயிக்க போகிறேன், எளிதாய் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். ஏன்னா தயவு. ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப கிளியராக மெசேஜ் வருது. அது என்ன? நிச்சயமாகவே உனக்கு தயவு செய்வேன். எல்லாம் சொல்லுங்க, தயவு நிச்சயம். சொல்லுங்க, கடவுள் என் மேலே கோபமா இல்லை, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. ஆமென்.
உங்க மேல சாமி வருத்தமா இல்லைன்றத முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் நான். உருன்னு இருக்கிறாரு போல அப்படிலாம் நினைக்காதீங்க. உருக்கமா இருக்கிறாரு. ஆமென், ஆமென். நீங்க உயரணும்னு நினைக்கிறாரு. நீங்க நன்றா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவருடைய சித்தம், அவருடைய அன்பு மாறாததா இருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் தயவு உன்னை விட்டு விலகாது. ஆமென். சொல்லுங்க, நான் தயவை பெற்றவள், நான் தயவை பெற்றவன். நிச்சயமாகவே ஏதோ அப்பப்போ மாறி போகிற தயவு இல்லை, என்னென்று மாறாத தயவு, என்னென்று மாறாத கிருபை என் மேல உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இதை நம்பி முன்னேறினா அந்த ஆளுக்கு பெருமை வராது. இதை நம்பி முன்னேறினா அந்த ஆளு சுயநலவாதியா இருக்க மாட்டார். ஆமென். இதை நம்பி ஒருத்தர் தலைச்சாருன்னா அவருக்கு சுயநலமே இருக்காது. ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்தாருங்க, நானும் 4 பேர் கொடுப்பேங்க, கர்த்தர் என்னை உயர்த்தினாருங்க, இதில் என்னங்க பெருமை இருக்குது? கீழே கிடந்தங்க, யாருமே என்னை கண்டுக்கலைங்க, ஆனால் அவருடைய கண் என் மேலே பட்டுச்சுங்க, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேங்க. பெருமையே வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் இந்த பழைய வாழ்க்கை, நீங்கள் கஷ்டப்பட்டது, நிறைய காரியங்கள், இதெல்லாம் நீங்கள் இப்பவும் சொல்கிறீங்களே அப்படின்றாங்க. ஆமாம், இப்பவும் ஏன் சொல்கிறோன்னா அங்கேருந்து என்னை தூக்குனது அவர்ன்றது தெரியணுன்றதுக்காக. ஆமென். ஏதோ நான் ஏறி வந்துட்டேன்றதுல இல்லை, அவருடைய தயவுள்ள கரம் என்னை தூக்கினது. ஆமென். வறுமையில், இல்லாமையில், பற்றாக்குறையில், கடனில், தேவையில், எதிலெல்லாமோ சிக்கி கிடந்த என்னுடைய வாழ்க்கையை அவருடைய தயவுள்ள கரம் தூக்கினது. ஆமென், ஆமென். நான் சொல்கிறேன், சும்மா ஏதோ ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் வரலைங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் மேலே ஒரு பனி இறங்கி கொண்டிருக்கிறது, உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் தரித்திரத்தையும் உங்கள் வாழ்க்கையின் இல்லாமையையும் காலகாலமாக உங்கள் மேலே போடப்பட்டிருக்கிற சில தவறான நம்பிக்கைகள், அறிக்கைகள் இந்த கால வேளையில் உடைக்கப்பட்டு, ஆமென், தேவனுடைய தயவுள்ள சிங்காசனம் உங்களை விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தயவு செய்து எல்லாம் சொல்லுங்க, தயவு நிச்சயமா இருக்கிறது. ஆமென். தயவு நிச்சயமா இருக்குது. கர்த்தர் என் மீது தயவா இருக்கிறார், கர்த்தர் என் மேல கிருபையா இருக்கிறார், என் மேல பிரியமா இருக்கிறார். ஆமென். செழிப்பின் ரகசியமே அதுதாங்க. செழிப்பு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆண்டவர் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே செழிப்பு வரும். அதனால தான் சொல்கிறாரு, ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்ந்து எல்லாவற்றிலும். முதல்ல என்ன சொல்கிறாரு, நீ எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறதுலாம் ரெண்டாவது, முதல்ல நீ பிரியமானவன். You are beloved of God. Amen. எல்லாம் சொல்லுங்க, I am beloved, I am under the favor. Amen. இன்னும் சொல்லணும்னா கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நம்ம முடிவு பண்ணுக்கா, இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களாயும் உலகத்தில் என்னெல்லாமோ கேட்டோம், இன்னும் மக்களால் நம்ப முடியாத ஒன்று என்ன தெரியுமா, கர்த்தருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குன்றது தான். அதனால தான் அந்த பழைய வார்த்தையை திரும்பவும் இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், நீங்கள் அவருடைய செல்லம். ஆமென். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கேட்டது கிடைக்கல, நம்ம நினச்சது வரல, வாழ்க்கை சில காரியம் வேறு மாதிரி இருக்குதுன்றதுனால நம்ம மேலெல்லாம் அவர் எங்கே பிரியமாக இருக்கிறாருன்னு தெரில, அநேகமாக எய்த்து வீட்டுக்காரன் மேலே தான் இருக்கிறார் போல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேதவசனம் சொல்லுது, தானியேல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், ஜெபத்துக்கு ஆன்சரே வரல. இப்போ தேவதூதன் சொல்கிறான், ஜெபத்துக்கு பதில் வந்துடுச்சுன்றதுல ரெண்டாவதாக சொல்கிறான். முதல்ல என்ன சொல்கிறான் தெரியுமா, நீ பிரியமானவன். பிரியமானவன். அப்போ ஏன் உடனே ஆன்சர் வரல? பார்சல் சின்ன பார்சல் இல்லைப்பா, பெரிய பார்சல் கொண்டு வந்துட்டு இருந்தேன் நான். உங்கள் சென்னை டிராஃபிக் வேற,
ஆமாம், 10 கிலோமீட்டர் தான்றாங்க, இவ்வளோ நேரம் ஆகி போயிடுது. ஆமாம் ஆமாம், அடுத்த முறை வேறு டெலிவரி பிளான் பண்ணுவோம். பிரியமானவன்றான் வந்த உடனே. ஏன்னா ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், ஆன்சரே வரல. அப்போது நம்ம வேறு மாதிரி ஐட்டம் போலன்ற மாதிரி தான் என்ன இருக்குது. அதனால் தூதன் வந்த உடனே சொல்கிறான், நீ மிகவும், பக்கத்தில் பா சொல்லுங்கள், நீ மிகவும் பிரியமானவன். பக்கத்தில் பா சொல்லுங்கள், ஆண்டவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் மேலே கொல்ல பிரியம் வச்சிருக்கிறாரு. ஆமென். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை நான் அதை அறிவிக்கவே வந்தேன். இப்போது நீ சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆமென். இப்போ நானும் அதே தான், நான் அதை அறிவிக்கவே வந்தேன். ஆமென். ஏஞ்சலை விட உறுதியாக நீங்கள் நம்பலாம். ஆமென் ஆமென். ஏஞ்சல் வந்தால் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, இது ஒளியின் தூதனா இந்த தூதனா அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். நான் தேவனுடைய பிரதிநிதியாக என்னை காலையில் உங்கள் மேலே நின்றுட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். சில வார்த்தை ரொம்ப நார்மலாக இருக்கலாம், பட் இட்ஸ் நாட் அ நார்மல் வேர்ட். நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். ஆமென். ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆமென். அவர் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அதனால் இந்த வருஷம் அவர் தயவு செய்யும் ஒரு காலமாய் அது இருக்கிறது. ஆமென். தேவ பிரியம் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யும். தேவன் உங்கள் மேலே பிரியமும் தயவும் வச்சிருக்கிறதுனால அது எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமென். பிரைஸ் காட். அதனால தான் அந்த வார்த்தை விதமாய் வருகிறது, நிச்சயமாகவே நான் உனக்கு தயவு செய்வேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமாகவே தயவு செய்வேன். ஆமென். உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு, பாருங்க, தயவை டிக்ளேர் பண்ண உடனே, தயவை உறுதிப்படுத்தின உடனே வர்ற முதல் ஆசீர்வாதமே the land is coming. ஆமென். the property is coming. ஆமென். நிலங்கள் வருகிறது. ஆமென். நிலங்கள் வருகிறது. ஓ மக்கா பிரஹேந்தரே, எல்லாம் சொல்லுங்க தயவு. ஆமென். ராக்லமா ஷாட்டா லாப்ரேக்கே. நீங்க கவனிங்க, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். எல்லாம் சொல்லுங்க, தயவு என் மேலே வரும் பொழுது நிலங்கள் என்னிடமாய் வரும். நான் ஆழமாக நம்புகிறேன், இதுவரைக்கும் தேவ பிள்ளைகள் பேரில் வராத அளவுக்கு நிலங்கள் வரப்போகுது. ஆமென். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவிற்கு பத்திர பதிவுகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென் ஆமென் ஆமென். நான் நிலம்னு அறிவிச்சிட்டு பார்க்குறேன், நம்ம ஆனந்த் பிரதர் நின்றுட்டு இருக்கிறாங்க ஃபேமிலிஸோட. கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். ஏன்னா இதே ஹப்பில்ஸில் நான் தங்கியிருந்த ஹப்பில்ஸில் தேவன் வந்து என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி அவருடைய ஓன் லேண்டை எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்கள உயர்த்தி காட்டணுன்றதுக்கு இல்லை. உயர்த்தி காட்டினாலும் தப்பு இல்லை, கொடுக்குற ஆளை உயர்த்தி காட்டாமல் கொடுக்காத ஆளை உயர்த்தி காட்டுவாங்க. ஹலோ. ஆனால் எதுக்கு இது நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிளஸ் யூப்பா பிளஸ் யூ. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ப்ரெஃபட்டிக் கனெக்ஷனாக நான் பார்த்தேன். இதை நான் நிலம்னு சொன்னோடனே சார் வராரு, பிரதர் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. ஆமாம் அப்பா பற்றி ஞாபகம் இருக்கா, நீ நிலத்தை தருவேன்னு சொல்கிறிய, உனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தை தந்த ஞாபகம் இருக்குதா அப்படின்றார். கன்ஃபர்மேஷனுங்க, இது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லை, இட் இஸ் அ கன்ஃபர்மேஷன். ஆமென். அப்போனா என்னத்தனா டபுளாக சொல்கிறேன், இந்த வருஷம் பத்திர ஆஃபீஸுக்கு போகிறீங்க, பதிவு பண்ணுறீங்க. ஆமென் ஆமென். லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், ஆமென், நில பதிவுகள் நடப்பதாக. ஆமென். இதுவரைக்கும் வாங்காத நிலங்கள் உங்கள் கைகளிலே வரும். பாருங்க, சும்மா ஃபேவர் வருது, ஏதோ கடவுளுடைய கிருபை, பஸ்ஸில் உட்கார்றதுக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னு போகக்கூடாது. கடவுளுடைய தயவு, எம்எல்ஏ சீட்டு கிடச்சிச்சு, எம்பி சீட்டு கிடச்சின்னு சொல்லணும். இன்னும் எவ்வளோ நாள் பஸ்ஸில் சீட்டு கிடச்சதே சொல்ல போகிறீங்க.
சரி, எனக்கு புரியுது. அதுவும் ஏன்னா ஒரு அக்கா வந்து சண்டே வந்து நான் சின்ன பையன் போயிருக்கிறேன், நான் சாட்சி சொல்லணும், ஒரு பெரிய சாட்சி அப்படின்னு நிறுத்தினாங்க. என்னடான்னு பார்த்தா நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பஸ்ஸு எனக்கு வந்துடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஸ் வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு யாருக்கு சீட்டே இல்லைன்னு நினச்சேன். கர்த்தர் எனக்கு ஒரு சீட்டை கொடுத்தாரு. அது சண்டே சர்வீஸில் சாட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. பஸ்ஸில் சீட்டு கிடச்சிச்சு. நானும் சின்ன வயசுலேருந்து அதான் கேட்டுட்ருக்கேன். அப்போது இல்லை இப்போ கிண்டல் பண்ணல, நீங்கள் கிண்டல் பண்ணுறதா நீங்கள் நினச்சிக்காதீங்க. கிண்டல் பண்ணல. நான் எங்கள் தயவு வந்து வெறும் பஸ் சீட்டை மட்டும்தான் தருமா? நான் சொல்கிறேன், தயவு உங்களுக்கு கவுன்சிலர் சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, ஆமாம், ஏன் பிரைம் மினிஸ்டர் சீட்டு கூட உங்களுக்கு தரும். மோடிஜி அவர் மீட்டிங்கை முடிச்சிட்டாரு, நான் என் மீட்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எல்லாம் கரெக்ட் டைமில் நடக்குது பாருங்களேன். ஆமாம். என்ன நினைக்கிறீங்க? இப்போ தயவை வந்து அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நான் சொல்கிறேன், தயவு ரொம்ப பெருசு. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கமான், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் மேல அவர் வச்ச அன்பு, பாசம், காதல், தயவு, அதான் இருக்கிறதுலே பெருசு. அதான் இருக்கிறதுலே பெருசு. ஆமென். அது அவ்வளோ பெருசுன்னா வெறும் பஸ்ஸில் மட்டும் எனக்கு சீட்டை தராது, பெரிய பெரிய அதிகாரங்கள் அது உங்களை உட்கார வைக்கும். பெரிய பெரிய ப்ரமோஷன்ஸ் அது உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். பெரிய பெரிய சீட்ஸில் அது உங்களை உட்கார வைக்கும். ஆமென். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இதுக்கு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. உங்க மேல ஒரு கிருபை இருக்குது பிரதர், உங்க மேல ஒரு தயவு இருக்கு பிரதர். அது வந்து வேற ஏதோ ஒரு வாடகை கெட்ட கிருபை எனக்கு கிடைத்தது இல்லைங்க. வீட்டை கட்டி வாடகைக்கு கொடுக்கிற அளவுக்கு. எத்தனை பேர் வேணுமோ வாங்கிக்கோங்க. ஆமென். ஆனா இன்னைக்கு வாடகை கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாம நீ உட்கார்ந்துருக்கலாம். ஆனா நான் சொல்ல, நீங்கள் சொந்த வீடுகளை கட்டுவீர்கள், நீங்கள் நிலங்களை வாங்குவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய தயவு அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறது. ஆமென். The favor brings wealth. யோசித்து பாருங்க, தயவு நிச்சயமா உனக்கு தயவு உண்டுன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் என்னது பாருங்க. முதல்ல அவன் எதை அறிவிக்கிறான்றத பாருங்க. நிச்சயமாகவே உனக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க தயவு என் மேல இருக்குன்னு? கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறாரு. கோமா இல்லைல்ல, அது கிளியர் ஆயிடுச்சா? பிரியமா இருக்கிறாரு. இப்போ கர்த்தர் முதல்ல உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். அப்போனா இன்னொரு விதத்தில் சொல்லலாம், தயவு உங்கள் வாழ்க்கையில் வந்த உடனே என்ன நடக்கு தெரியுமா? ஏதாவது இழப்பு நடந்திருந்தா அதுக்கான பதில் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். எதையாவது லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, வாழ்க்கையில் இழந்திருந்தீங்கன்னா, வாழ்க்கையில் அந்த காரியம் உங்களை விட்டு போயிருந்ததுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை திருப்பி கொடுப்போம் வாழ்க்கை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவ தயவு இழந்ததையெல்லாம் அது திரும்ப பண்ணுகிறது. ஆமென். அப்போ முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நிலங்கள். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க, நிலங்கள். நல்லா சொல்லுங்க, நிலங்கள். இன்னும் சொல்லுங்க. ஆமென். இருக்கணுங்க, இருக்கணும். ஏக்கர் கணக்கில் உங்கள் பேரில் இருக்கணும். ஆமென். சில பேர் பார்க்குறாங்க, ஐயோ நம்ம கரெக்டான இடத்து தான் வந்திருக்கோமா? ஒருத்தர் சொல்கிறார், பரலோகத்தில் நமக்கு கொஞ்சோள இடம் கிடைக்கணும் பாஸ்டர். அங்கேயும் கொஞ்சோளம் தான் இடம். அங்கேயாவது கொஞ்சம் பெருசாக கடவுள் தட்டுமேன்றது கூட கிடையாது. அங்கேயும் என்னது தான், அங்கே எனக்கு அந்த ஓரமாக உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும். பெருசாக கேட்டால் அவர் கோச்சிப்பாருன்ற எண்ணத்தில் அங்கேயும் என்னது தான், கொஞ்சம் எனக்கு கிடச்சா போதும் அப்படின்ட்டு. இல்லைங்க, பரலோகம் வந்து உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லது தான். பூமி யாருக்கு சொந்தம் நினைக்கிறீங்க? இது வெளியில் போய் சொல்லி பாருங்க. வெளியிலன்னா சர்ச்சில் போய் சொல்லி பாருங்க. ஏன்னா நம்ம என்னெல்லாம் பாட்டு பாடியிருக்கிறோம்.
பரலோகமே என்று நான் என்னைக்காவது பூலோகமே என் சொந்தம் அம்புட்டே நான் எடுக்க போகிறேன் என்னைக்காவது பாடிருக்கீங்களா? அப்படி பாடினா உங்களை விடுவாங்களா? அவ்வளோதான், உங்களுக்கு ஸ்பெஷல் கவரேஜ் ப்ரோக்ராம் பண்ணி உங்களை ஒரே நல்ல ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. எங்கே போட்டிருக்குது? பரலோகம் தாய் வீடு, சரி இப்போ பூலோகம் பேய் வீடு அப்படிதான் சொல்லிட்டாங்க ரொம்ப நாள். பூத் பங்களா அப்படின்னு அடைச்சே போட்டிருக்கும் பாருங்களேன். அது மாதிரி பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. அப்போ பூலோகம் வந்து உலகத்தின் அந்த உலகத்தின் அதிபதி ஒருவன் இருக்கிறான், அவங்களதுன்ட்டாங்க. அதனால் என்னமோ தெரில, நம்ம ஆட்களுக்கு எதுவுமே இங்கே இல்லை. பாருங்க, அது ஒரு பழைய பொய். மதம் உங்கள் மனதில் விதைத்த ஒரு பொய். வேத வசனம் சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இந்த சத்தியத்தை நீங்க எப்போ நம்புறீங்களோ அப்போ ஏக்கர் கணக்கா லேண்ட் உங்க பேர்ல பதிவு செய்யப்படும். நிலங்கள் உங்கள் கைகளில் வரும், வீடுகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். சார் பாட்டு நல்லா இருக்குன்னா ஓகே, அதுக்காக சத்தியத்தை வந்து மாற்ற முடியாது. வேணா பாட்டை மாத்துங்க, சத்தியத்தை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. சில பேர் பாருங்க, எத்தனை வருஷம் பாடிக்கிட்டு இருந்த பாட்டை டப்புன்னு இவர் உடச்சிட்டாரையா அப்படின்னு நினைக்காதீங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம பூமி. நல்ல ஒரு 3 முறை சொல்லுங்க. இது கிறிஸ்தவ கூட்டம் தானா? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே, என் காதை என்னாலே நம்ப முடியலன்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி முழக்கத்தை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? என்னைக்கு நீங்கள் எழுந்து நின்று இது ஏன் பூமின்றீங்களோ அன்னைக்கு கர்த்தருடைய தயவு, ஆமென், நிலங்களை உங்கள் பக்கம் திருப்பி விடும். இதுவரை இல்லாத வளங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். பாருங்க, ஏக்கர் கணக்கில் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஏக்கர் கணக்கில் நிலங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு நாகர்கோயில் மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து அந்த சத்தியத்தை கேட்டுருந்தேன். இங்கே தான் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? பாருங்க, நான் இவர் வந்திருக்கதே இப்போ தான் பார்க்குறேன் நான். எழுந்துங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. கேட்டுருந்தேன், இந்த சத்தியம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு 2 ஏக்கர் லேண்டை கொடுத்துட்டார். நல்ல கை, 2 ஏக்கர் நிலம். ஆமென். பாருங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, கடவுள் பல வாலிபர்களை கிறிஸ்துக்குள்ளே நடத்தியிருக்கிறாரு. அவர் வந்ததே எனக்கு தெரியாது. நானே இதை பேசிட்டு தான் பார்க்குறேன். டக்குன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்கே தான் உட்காந்துருக்கிறாரு. பிரதர் நீங்கள் வருது எனக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியும். வந்து உட்காந்துருக்கு. அடையாளம் பாருங்களேன், அப்போன்னா டபுள் ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் உட்காந்துருக்கு. ஆமென். எனக்கு இன்னொரு காலம் இருந்தது. எந்த காலம் தெரியுமா? வாடகை கூட கொடுக்க முடியாமல் உட்காந்துருந்த ஒரு காலம். ஏன்னா நான் அப்படி தான் நினச்சேன், இந்த பூமி ஒரு வாடகை வீடு, நமக்கு சொந்த வீடு அங்கே தான் இருக்குது அப்படின்னு நினச்ச வரைக்கும் நான் இதில் தான் இருந்தேன், வாடகை வீட்டில் தான் இருந்தேன். வாடகை கொடுக்க முடியாமல் தான் இருந்தேன். பேர் வாடகை வீடு, ஆனாலும் என்ன பண்ண முடியல. ஓனர் எப்போ காலி பண்ண போகிறீங்க அப்படின்னு அடிக்கடி கேட்பார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் நான் கற்று வச்சுருந்தேன். ஆனால் எப்போ இந்த சத்தியத்தினால் என் மனசு மாற்றப்பட்டதோ அப்புறம் தான் தெரிஞ்சு, இல்லைப்பா இந்த ஊர் நம்ம பேரில் இருக்கணும். ஆமென், ஆமென். யாபேஸ் மாதிரி தான் நம்ம ஜெபிக்கணும். தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லை என்ன பண்ணுங்க, enlarge my territories. Lord, enlarge my territories. என் எல்லைகளை. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாபேஸ் பட்டணம்னே ஒன்று இருந்திருக்கு. ஊர் பேர் என்னது? யாபேஸ் பட்டணம். கர்த்தர் பாருங்க, நீங்க வீடு கட்டணுன்றதை விட பட்டணங்களே கட்டணுன்ற கனவு கர்த்தருக்கு இருக்குது. இது 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 கொஞ்சம் பேருக்கு தான் உள்ளே வரும். ஏன்னா நிறைய பேர் முதல்ல வாடகை கட்டணும், பிரதர் நல்லா ஜெபிச்சுக்கோங்க, அதுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு தான் நான் வந்தேன் அப்படின்ற லெவலில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அவர்கள்
பாருங்க, தயவு வந்துச்சுன்னா ஊரை கட்ட முடியுமா? பாருங்க, சும்மா ஏதோ உசுப்பேத்துறதுக்கு நான் எதுவும் பேசலை. நீங்கள் ரணகலமானது போதாதா? இல்லை நான் வேற உங்களை உசுப்பேத்தி ரணகலமாக்கணுமா? அந்த வேலையெல்லாம் நான் பண்ணுறதில்லை. நெகமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? கடவுளுடைய தயவு அவங்க மேலே வர்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? அவர்கள் அரணான பட்டணங்களை கட்டி, ஆமென், ஏதோ வீடு கட்டலை, எதை கட்டுறாங்க? எல்லாம் சொல்லுங்க, பட்டணங்களை கட்டி. கர்த்தர் சொல்றாரு, என் தயவு உன் மேல இருந்தா நீ ஒரு ஊரையே கட்டுவேன்றாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பட்டணங்களை கட்டி. ஆமென். you will build the city. ஆமென். இதெல்லாம் வேதாகம நாட்களில் நடந்திருக்குது. இப்பவும் பல தேவ மனிதர்கள் அப்படிப்பட்ட கிருபையை அவர்கள் நம்பி அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. டேவிட் ஒய்டியோப்போன்னு ஒருத்தர் இருக்கிறார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கெல்லாம் தெரியும்? டேவிட் ஒய்டியோப்போ பரவாயில்ல, ஒரு 5-6 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாங்கி ஒரு ஊரையே பில்ட் பண்ணிட்டார். அவரும் பாஸ்டர் தான். ஹலோ, அவரும் யார் தான்? பாஸ்டர் தான். பாஸ்டர்ன்றவர் சர்ச்சே கட்ட முடியாமல் உட்கார்ந்துருக்கிறவர்ல, ஊரையே கட்டுறவர். ஆமென். அவர்கள் பாருங்க, நல்ல கவனிங்க, ஏதாவது மிகைப்படுத்தி இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, சரியா? எக்ஸாக்டா இருக்கா இல்லை மிகைப்படுத்தி பேசுறேன்னான்ற மட்டும் நீங்க பாருங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும், எல்லாம் சொல்லுங்க, அரணான பட்டணங்களையும், ஆமென், அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும், ஏதோ புறம்போக்கு நிலமா கொஞ்சம் கிடைக்கட்டும்னு சொல்லல, நல்ல மெயின் சிட்டியில் மெயினா. ஆமென். நாங்கள் ஊரில் இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளியும் கொஞ்சம் லேண்டு பார்க்குறோம். இப்போ சிட்டியில் மெயினில் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்தாலே நம்ம சர்ச்சு. ஆமென். நான் பேசியிருக்கிறோம், 100 கோடி கட்ட போகிறோங்க, 100 crores ப்ராஜெக்ட்ஸ். ஆமென். இது வாழ்நாள் சாதனை கிடையாது, 2 வருஷத்தில் முடிக்க போகிறோம். வாழ்நாளெல்லாம் ஒரு வாழ்நாள்லாம் இல்லை, 100 கோடியில் 100 இடத்துலையாவது கட்டணும். ஆமென். 100 கோடியில் எங்கேயோ ஒரு வாழ்நாள் சாதனை அப்படின்னா அது ஒரு சாதனையே இல்லைன்றோம் நான். அது என்ன பெரிய சாதனை? ஒரு முழு வாழ்க்கையும் கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு மேட்டரா அது. வித்தின் 2 இயர்ஸில் ஃபினிஷ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஆமென். அப்போ கவனிங்க, செழுமையான பூமியை கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், வெறும் வீடு கிடையாது, எல்லாம் நிறைஞ்சிருக்குது. ஆமென். சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஒளிவ தோப்புகளையும், கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய். வேற மாதிரிங்க, கமான், என்ன வார்த்தை பாரு. ஆமென். ஹல்லேலூயா. கிரேட் குட்னஸ், எல்லாம் சொல்லுங்க, கிரேட் குட்னஸ். உம்முடைய, அவர் நம்மேல் வைத்த பெரியது. பட்சங்கள இப்ப பெரிய தயவினால் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? செல்வம் வந்துச்சு இல்ல, செல்வமாவே வாழ்ந்தாங்க. ஏதோ டக்குன்னு ஒரு நாள் ஒரு 10,000 ரூபா வந்துச்சு, 1 லட்ச ரூபா கிடைச்சிச்சு, அப்படி கிடையாது. செல்வமா என்ன பண்றாங்க? வாழ்ந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, வாழ்ந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, செல்வமாய், செல்வந்தனாய். அவருடைய தயவு என்னை வாழ வைக்கிறது. ஆமென். So under the favor, under the grace, under the love of God, amen, அது கீழே என்ன மாதிரி பாருங்க, wealth is a lifestyle. ஐஸ்வர்யம் நிறைஞ்ச ஒரு வாழ்வை நீங்க என்ன பண்ணுவீங்களா? வாழ்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வீட்டையும் கட்டுவீங்க, அதுவும் தயவு தான், பட்டணத்தையும் கட்டுவீங்க. ஆமென். என்ன பாருங்க, வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டம். அன்னைக்கு அதுதான் பிஸ்னஸ்.
அதுல இருந்து தான் எல்லாமே என்ன பண்ணுது, வருமானங்கள் வருது. அப்போ நான் சொல்றேன், பல பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ண போறீங்க, அநேக கிளைகளை நீங்கள் திறக்க போகிறீர்கள். ஆமென். எத்தனை பேர் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கிறீங்க, தொழில் செய்கிறவங்க இருக்கிறீங்க? நல்லா தூக்கி காட்டுங்க. அதுவுமே 10 பேர் தான் இருக்கிறீங்களா? நல்லா தூக்கி காட்டுங்க. ஓ வெரி குட். கிளப்பிடுங்க. ஒரு 20 பேர் அது இருக்கிறீங்களே. சில பேர் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் எதுக்கு பிரதர், இருக்கிற வேலையை விட்டுட்டு. அப்படிலாம் கிடையாது. கொஞ்ச நாள் வேலை செய்யுங்க, ஆனால் சீக்கிரமாக ஒரு தொழில் அதிபராக எழும்பணும். ஆமாம். நாளைக்கு போய் வேலையை விட்டுறாதீங்க. அதுக்காக கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆமாம். முதல்ல ரூத் போய் என்ன பண்ணுறா, போருக்கு தான் போகிறா. அதுக்கப்புறம் வயலே சொந்தமாயிடுச்சு. அதுவும் ஃபேவர் தான். நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க. அவள் காலையிலே வீட்டை விட்டு கிளம்புறா. கிளம்பும்போது என்ன சொல்கிறா தெரியுமா? இன்னைக்கு யார் கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ. எல்லாம் சொல்லுங்க, ஃபேவர் மைண்ட். ஆமென். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது இந்த காலை ஒரு தயவின் காலையாக இருக்கிறது. ஆமென். அப்படி எண்ணி கிளம்பிட பாருங்க, தற்செயலாய் அந்த வயல் போவாசுடையதாக இருந்தது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, போவாசுடையதாக இருந்தது. தயவு உங்களை என்ன பண்ணும் தெரியுமா? ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். தட்ஸ் a favor of God. எல்லாம் சொல்லுங்க, ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். அப்படின்னா உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல, சேர்க்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கனெக்ட் பண்ணும். அதுதான் ஃபேவர். That's a favor of God. நான் சொல்றேன், நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இது மட்டும் நடந்துச்சுன்னா அவங்களுடைய வெல்த் வேற மாதிரி இருக்கும், அவங்க பிஸ்னஸ் வேற மாதிரி இருக்கும், அவர்கள் ஊழியங்கள் வேற மாதிரி இருக்கும். ஆமென். ஹalleluya. Right time in the right place. எல்லாம் சொல்லுங்க, right time in the right place. ஆமென். அது மட்டும் இல்லை, ரைட் பர்சன் அங்கே வரார். கரெக்டாக போவாஸ் வரார். எப்படி அமையுது பாருங்களேன். அதான் தயவு. நீங்கள் செட் பண்ணவே முடியாததை உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குது பாருங்க, அதுதான் கடவுளுடைய தயவு. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, கல்லை கண்டா நாயை காணும், நாயை பார்த்தா கல்லை காணும், உப்பு விற்க போனா மாவு விற்க போனா எல்லாம் சரியில்லை பிரதர், எல்லாமே சரியில்லை. நான் நிற்கிற ஸ்டாப்பில் மட்டும் பஸ்ஸே வராது, அந்த சைடு பூரம் போயிட்டு இருக்கோம், அது என்னன்னே தெரியல. அதெல்லாம் மாறுது, தயவு உங்க மேல வருது. ஆமென். உங்க புலம்பல்கள் முடிகிறது. ஆமென். ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான நபரை நீங்கள் சந்திப்பீர்கள். சரியான வாழ்வு உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய தயவு சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு என்னை கொண்டு போ. அதை தான் நான் உங்களுக்கு பிகினிங்லேருந்து சொல்கிறேன். இது குறித்த வருஷம், நியமித்த வருஷம், உங்கள் டெஸ்டினியை நீங்கள் ரீச் பண்ணுற வருஷம், உங்கள் பிளேஸை நீங்கள் அடைகிற ஒரு வருஷம், உங்களுக்கான ஆட்களை நீங்கள் சந்திக்கிற வருஷம். ஆமென். ஷெக்லாம் மாகோட்டா லாப்ரேகே. ஹல்லேலூயா. அவன் மனசு பாருங்க, தயவை நம்பி அவ போறா, தயவை எதிர்நோக்கி அவ போறா. நீங்க பாத்தீங்கன்னா அவ வேலைக்காரி, அந்த இடத்துல வேலை செய்யறவ கூட கிடையாது, வெறும் பொறுக்கிறதுக்காக போறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி நெக்ஸ்ட் லெவல்ல ஃபேவர் வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது? அவளுக்காக சிந்த விடப்படுகிறது. அடுத்த லெவல்ல ஃபேவர் வேலை செய்யுது. அவ போர்வை முழுவதும் நிறைச்சி போவாஸ் கொடுத்து அனுப்புறான். அடுத்தால ஃபேவர் வேலை செய்யுது. குத்துச்சாவியே கையில் கொடுத்தாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லாம தோங்கினவளை ஓனரா மாத்திடுச்சிங்க. That's a favor of God. That's a favor of God. Amen. அனாதை பெண் எஸ்தர். யோசிச்சு பாருங்க, ஒரு வளர்ப்பு தகப்பன் ஒருவன் இருக்கிறான். அவ்வளோதான். இது வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கையின் காரியங்கள் எப்படி இருக்கும்? எத்தனையோ பேர் அந்த அரசி பதவிக்காக, பட்டத்திற்காக ஆயத்தம் பண்ணப்படுறாங்க.
ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, எஸ்தருக்கு எல்லார் கண்களிலும், எல்லாம் சொல்லுங்க, எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. ஆமென். வேற ஒன்றுமே கிடையாது. அதான் சொன்னேன், 400 பேரில் ஒருத்தங்களுக்கு கிடச்சிதுன்னு சொன்னல காலையில். அது மாதிரி எத்தனையோ பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாலும் எஸ்தருக்கு கிருபை. ஆமென். நான் சொல்கிறேன், நூற்றுக்கணக்கான பேர் போட்டியிடுவாங்க, நூற்றுக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க, நூற்றுக்கணக்கான பேர் அதற்காக கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. சீட்டு உங்கள் பேரில் விழும். தட்ஸ் a favor. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய தயவு அதை என் பக்கமாய் திருப்பி கொண்டு வரும். ஆமென். என்ன வார்த்தை பாருங்க, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும், நல்ல சவுண்டா சொல்லுங்க, எல்லார் கண்களிலும் தயவு கிடைச்சது. தயவுன்னா என்ன தெரியுமா? அது என்னமோ தெரியல, உனக்கு கொடுக்கணும்னு தோணுது. ஆமென். நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க. அது என்னமோ தெரியல, உனக்கு செய்யணும்னு போனது. 1வது வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், வருஷப்படி கொடுத்தா இங்கேருந்து ஆரம்பிக்கணும். தயவு என்ன பண்ணும் தெரியுமா? டக்குன்னு இறங்கி ஊடையில் ஒரு ஆளை பிடிச்சி அந்த ஆளு கொடுத்துரும். ஊடையில் ஒரு ஆளை பிடிச்சி அந்த ஆளுக்கு கொடுத்துரும். தயவை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அநியாயமாக தெரியும். ஏன்னா தயவுன்றதே கொஞ்சம் அநியாயமானது தான். தட்டுங்க தட்டுங்க. ஆமென். நியாயப்படி இருக்காது. நியாயப்படி பார்த்தா இன்னும் வருஷம் ஆகணும். கடவுள் பார்க்குற போதும், இது தயவு செய்யும் வருஷம், இது குறித்த நேரம். ஆமென். இது உனக்காக நான் நியமித்த ஒரு காலம், உனக்குன்னு நான் வச்சிருக்கிற ஒரு நேரம் இது. ஆமென். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க, தயவு கிடைத்தது. அவளை எது அரசியா மாத்துச்சு? தயவு. எல்லாம் சொல்லுங்க, ஃபேவர். தயவு வந்து க்ரௌன் அவங்க தலை கொண்டு வரும், கிரீடங்களை உங்கள் தலைகளுக்கு கொண்டு வரும், பதவிகளை உங்கள் பக்கம் கொண்டு வரும். ஆமென். பல பேர் போட்டியிடும் பொழுது, பல பேர் ஒரு விஷயத்திற்காக நின்று கொண்டிருக்கும் பொழுது, உங்க அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பாருங்க, அதுதான் தயவாக இருக்கிறது. ஆமென். அதுதான் தயவாக இருக்கிறது. சில பேர் இந்த கடைசி வரைக்கும் போய் கடைசியில் கிடைக்காம போயிருது பிரதர். தயவு வந்துச்சுன்னா யாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், யாருக்கும் வராது உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், இது யாரோ சில நபர்கள் மேலே இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் எல்லோருக்கும் அந்த தயவு வந்திருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தயவை பெற்றிருக்கிறேன். என் மேலே தயவு இருக்கிறது, என் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், என் மேலே கர்த்தர் தயவாக இருக்கிறார். ஆமென். அது என்ன பண்ணுது பாருங்க, அரசியாக மாற்றுகிறது. ஆமென். அனாதை பெண்ணு தான், அவளுக்கு போதுமான ஆதரவு இல்லை தான். ஆனால் கடவுளுடைய இரக்கமும் கிருபையும் அவன் மேலே இருக்கிறதுனால அவன் வாழ்க்கை உயருகிறது, வாழ்க்கை மேலே வருகிறது. ஆமென். நான் சொல்கிறேன், உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் தயவு செய்கிற தேவன். இந்த ரூத் புத்தகத்திலேயே தேவனை குறித்து எப்படி சொல்லப்படுகிறதுன்னா, தயவு செய்கிற ஒரு தேவன். ஆமென். நான் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு தயவு செய்வார், அவர் உங்களுக்கு தயவு செய்வார். ஆமென். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களும் வாழ்க்கையின் விஷயங்களும் எப்படியோ போயிருந்தாலும், திஸ் இயர் த இயர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் ஃபேவர். சூப்பர் நேச்சுரல் ஃபேவர். ஆமென். இதை முதல்ல நான் அறிவிக்க விரும்புகிறேன். இதை அறிவிக்கும் போது, இதை சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன், அந்த கிரேஸ், அந்த அனாயிண்டிங் உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவேட் பண்ணப்படுகிறது. ஆமென். அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ணவே நான் வந்தேன் அப்படின்றார். அதை சொல்கிறதுக்கே நான் வந்தேன்றார். நான் சொல்கிறேன், ஏன் இந்த சென்னை மீட்டிங்? அதை அறிவிக்கவே, அதை சொல்லவே,
அதை பிரசித்தம் பண்ணவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அவர் வாசிச்சாராம். ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. சென்னைக்கு வந்திருக்கிறார, என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? ஒரே ஒரு நோக்கம்தான், கர்த்தர் எவ்வளோ தயவாக இருக்கிறாருன்றதை அறிவிக்க போகிறேன். ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது என்று சொல்ல விரும்புகிறேன். ஆமென். இந்த 24 எல்லாம் ஃபேவரில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதை சொல்லும்படியாய் ஆமென் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் மேலே தயவு இருக்கு. ஆமென். அப்போ வேத வசனம் முழுவதும் நீங்கள் பாருங்கள், இந்த 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 ஃபேவர் அவங்க மேலே வரும்போது வாழ்க்கையை வேற மாதிரி மாறுகிறது, வாழ்க்கையை வேற மாதிரி திருப்பி போடப்படுகிறது. ஆமென். என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு முக்கியமான வேத வசனம் பாருங்க, பிரசங்கி புஸ்தகம் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, glory to be the living God. இங்க வந்து என்ன போட்டிருக்குதுன்னா, ஒருத்தனுக்கு வந்து வேகம் இருக்கு, ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, ஆனா இது அம்புட்டும் இருந்தும் அவன் எதையுமே என்ன பண்ணுறதில்ல, அடையிறதே இல்லை. சில நேரம் நமக்கே கேள்வி இருக்குது, என்னதான் இல்லை, இல்லாதவன்லாம் பார்த்த மாதிரி இருக்குது, நம்ம ஏன் ஒன்றுமே பார்த்த மாதிரியே இல்லைன்ட்டு. என் வாழ்க்கையில் ஒரு சீசன் இருந்தது, ஆற்றல்கள், திறமைகள் இதையெல்லாம் வளர்த்து கொள்ளணுன்ற ஒரு சீசன். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், திறமை நல்லது, அறிவு நல்லது, ஞானம் நல்லது. ஒரு துறையில் நீங்கள் வந்து நிபுணர்களாக இருப்பது நல்லது, எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் அது போதாது. எல்லாம் சொல்லுங்கள், அது போதாது, அது போதாது. அவ்வளவும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அது போதாது. எல்லாம் சொல்லுங்கள், போதாது. அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சமயமும் தேவ செயலும். அதுக்கு பேர் தாங்க ஃபேவர். ஃபேவர்ன்றமே அப்படின்னா என்ன? சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அந்த ரூத் போறா, ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். அந்த சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு போறா. ஒரு சந்திப்பு உங்க நடக்கிறது, வாழ்க்கை வேற மாதிரி மாற ஆரம்பிக்கிறது. கர்த்தர் அனுப்புற ஒரே ஃபேவர் உங்க தலையெழுத்தையே வேற மாதிரி மாத்தி போட்டு. The one favor from God. ஆமென், ஆமென். அவருடைய சிங்காசனத்திலிருந்து வருகிற ஒரே ஒரு தயவு, 50 வருஷம் 30 வருஷம் வருஷ கணக்கா நீங்க பார்க்காத ஒரு காரியத்தை அவருடைய தயவு உங்களை பார்க்க வைக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை டர்ன் ஆக போகுது அவருடைய தயவினாலே. உங்க வாழ்க்கை திரும்ப போகிறது அவருடைய தயவினாலே. ஆமென். நான் ஒரு காரியத்தை ஆழமா நம்புறேன், இந்த வருஷம் அப்படியே டர்ன் ஆகிற ஒரு வருஷமாக அவருடைய தயவினாலே உங்க வாழ்க்கையில் அசாத்திய மாற்றங்கள், அசாத்திய திருப்பங்களை நீங்கள் பார்க்கிற வருஷமாக அது இருக்கிறது. ஆமென். நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் எப்படி ஆகும்ட்டு. நான் சொல்றேன், சமயமும் தேவ செயலும் உங்களை நோக்கி வருகிறது. ஆமென். தேவ செயல் ஒன்று இருக்குது பாருங்க. இது எனக்கு ஒரு நாள் புரிஞ்சிச்சு பாருங்க. அதை தெரியுது, இது தெரியுது. நான் சொன்னேன், டேடி ஐ பிலீவ் யுவர் ஃபேவர். அது வரைக்கும் நான் ஜெயிக்காததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஒருவேளை ஜெயிச்சிருந்தா கூட என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா, வேற எதையாவது பெருசாக சொல்லியிருந்திருப்பேன். அது வரைக்கும் என் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை, சில நன்மைகளை பார்க்காம இருந்ததுக்காக நன்றி. ஏன்னா தயவுன்னு ஒன்று நம்மளை தொடும்போது தான் வாழ்க்கை வேற மாதிரி மாறுது. ஆமென். நம்முடைய திறமைக்கும் நம்முடைய முயற்சிகளுக்கும் கூட பலன் தயவினாலே உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். நான் மறுபடியும் சொல்கிறேன், திறமை தவறல்ல, முயற்சி தவறல்ல, நிபுணத்துவங்கள் தவறல்ல, எல்லாமே கரெக்ட். ஆனால் இது எல்லாம் இருந்தாலும் அது போதாது. சொல்லுங்க, போதாது. என்ன வேணும்? அவர்கள் எல்லாருக்கும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்போ நான் சொல்கிறேன், சமயமும் தேவ செயலும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது என்ன நடக்குது? வருஷ கணக்கா, ஏன் உங்கள் திறமையை பயன்படுத்தி என்னெல்லாமோ எஃபோர்ட் போட்டு வாழ்க்கையில் பார்க்காததை
அவருடைய தயவினால் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அவருடைய தயவினால் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஸோ அதனால தான் ரொம்ப தெளிவாய் இந்த காலையில் இந்த முதல் செஷன் முடிக்க போகிறோம். இந்த முதல் செஷனில் ஒன்று தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் மேல் தயவாக இருக்கிறார். ஆமென். இந்த வருஷம் ஒரு தயவை நீங்கள் ருசி பார்க்க போகிறீங்க. ஆமென். அவருடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எப்படி கொண்டு வருகிறது அப்படின்றத உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஆமென். நீங்கள் பாருங்கள், யோனத்தான் நிமித்தம் நிச்சயமாகவே நான் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனுடைய எல்லா நிலங்களையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், திரும்ப கொடுப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், லேண்ட் இஸ் கம்மிங். ஆமென். crown is coming. ஆமென். promotion is coming. ஆமென். நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம். இது வரைக்கும் எந்த சாப்பாடு சாப்பிட்டான்னு தெரில, இனிமே ராஜபோஜனம். ஆமென். ராயல் ட்ரீட். எல்லாம் சொல்லுங்க, ராயல் ட்ரீட். நாங்கள் ஒரு டெய்லி டிவோஷன் ஒன்று அனுப்புகிறோம், அதுக்கு பேரே ராயல் ட்ரீட். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரில, பார்க்குறீங்களா? டெய்லி ஒரு 3 minutes கிளிப்ஸ் அனுப்புகிறோம். ஆமாம், இன்றைக்கி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க, நம்பர்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கும் அது வரும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ராயல் ட்ரீட். எல்லாம் சொல்லுங்கள், ராஜபோஜனம். ஆமென். ஸோ தயவு அவனுக்கு எல்லா நிலங்களை திருப்பி தந்தது மட்டும் இல்லை, இனிமே ராஜ வாழ்க்கை உனக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிங்ஸ் லைஃப். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ராஜ வாழ்க்கை, ராஜ போஜனம். ஆமென். என் கூட உட்கார்ந்து நீ சாப்பிடுவேன்றார். ராஜா கூட நித்தம், ஒரு நாள் இல்லைங்க. என்ன போட்டிருக்குது? எல்லாம் சொல்லுங்க, நித்தம். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். எல்லாம் சொல்லுங்க, டெய்லி. பாருங்க, கிருபையா இன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சு பிரதர், அப்படி கிடையாது. என்னன்னைக்கும் என்னன்னைக்கும் உங்க லைஃபே அப்படி இருக்க போகுது. உங்களுடைய மிகுந்த தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமென். அப்போ கவனிங்க, நித்தமும் அப்பம் புசிப்பா என்றான். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அது வரைக்கும் லோதேபார்ல வாழ்ந்து கொண்டிருந்த மேவி போசேத்தேக்கினுடைய வாழ்க்கை இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அரண்மனை வாழ்க்கை ஆயிடுச்சு. ஆமென். அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் பாருங்க, நான் ஒரு செத்த நாய். எங்கே போய் கேட்டான்னே தெரில. அவன் சொல்கிறான், அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான். அவனை எப்படி யோசித்து வச்சிருக்கிறான் பாருங்க. நான் ஒரு செத்த நாய். நாயின்றதே ரொம்ப மோசம், அதில் யாரு இதை விட லோவா எப்படி யோசிக்க முடியும்? இதெல்லாம் லோதேபாரில் வந்த போதனை. ஏன்னா அவன் வாழ்ந்த இடம் என்னது? லோதேபார். ஹீப்ரூல அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் போய் படிச்சீங்கன்னா there is no revelations. லோதேபார்னு என்ன அர்த்தம்? there is no revelation. ஸ்லம்ப். ஒரு ஸ்லம்ல தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். சொல்றான், நான் ஸ்லம்ல இருந்தேன். நான் யார் இப்போ? டாக். ஆனால் கடவுள் பாருங்க, ஸ்லம் டாக் மில்லினியர். ஆமென். நிறைய பேர் புரியாமலே கை தட்டிருக்கீங்க. சில பேருக்கு என்ன சொல்றாரு தெரியலையே அப்படின்ட்டு. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆமென். எங்கிருந்து கான்செப்ட் வந்திருக்கு பாருங்க, ஸ்லம் டாக் மில்லினியர். கர்த்தர் பாருங்க, டாக்குன்னு சொல்லிட்டு இருந்தவன கர்த்தர் எப்படி ஆக்கிட்டார் பாருங்க, மில்லினியர். ஓ தட் வேர்ட் மகாப்ரஸ்யாச்சலா பிரேக்கெட். இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல அமர்ந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், மில்லினியர்ஸ். மில்லினியர்ஸ். ஐ டிக்ரீ அண்ட் டிக்ளேர், கடவுளுடைய தயவு உங்க வாழ்க்கையில வரும் பொழுது மில்லினியர்ஸாக, கோடீஸ்வரர்களாக, செல்வந்தர்களாக, இழந்ததையெல்லாம் பெறுகிறவர்களாக, வாழ்க்கையில திருப்பு முனைகளை பார்க்கிறவர்களாக, வாழ்க்கையில என்னெல்லாம் போச்சோ, வாழ்க்கையில என்னெல்லாம் விட்டு விட்டதோ, வாழ்க்கையில என்னெல்லாம் உங்களை விட்டு போச்சோ, எல்லா காரியங்களையும் பல மடங்காக நீங்கள் திருப்பி எடுக்கிற ஒரு வருஷமா இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறது. ஆமென். ஷாக்கா மோரா பாட்டா லா பிரேக்கெட். ஆமென்.
ஓ ஹல்லேலூயா. செத்த நாயை போல நான் இருக்கிறேன்னு சொல்றான். இப்ப தாவீது அவனை பார்த்து சொல்றான் பாருங்க. அடுத்த வசனம் போடுங்க. ராஜா சவுலின் வேலைக்காரனாக சீபாவை அழைத்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆமென். இப்ப எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். இப்ப பாருங்க, வேலைக்காரன் கூட்டிக் கொண்டு உன் எஜமான் குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசை நிமித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரர் இருந்தார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவனே ஒன்றும் இல்லாமல் இருந்தவனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து, நிலங்களை கொடுத்து, அவனுக்கு சொந்தமாக எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து, இன்னும் அதிலிருந்து உனக்கு எல்லாம் வரப்போகுது. ஆமென். இன்னும் சொல்ல போனால் நிரந்தர வருமானம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஆமென். எந்த ஒரு வருமானமும் இல்லை பிரதர், ஏதோ வாய்க்கும் கைக்கும் போயிட்டு இருக்கு நீங்கள் சொல்வீங்கன்னா, தேவனுடைய தயவு உங்கள் மேல் வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பண உலகத்தை அது திறக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பின் உலகத்தை அது திறக்கிறது. உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்திற்கான நிரந்தர செல்வங்கள் உங்கள் கையில் வர மாதிரி. ஏதோ அப்பப்போ வருது பிரதர், அப்பப்போ வர்றதில்லை, நிரந்தரமாய். நாட் டெம்பரல். Hallelujah, not temporal. Amen. I tell you, the permanent incomes, the permanent incomes. Amen. நிம்மதியா எனக்கு வந்துகிட்டே இருக்கு பிரதர். Hallelujah. பாருங்க, எல்லாத்தையும் தயவு அவனுக்காக ஏற்படுத்தி வைக்கிறது. Amen. Not labor, favor. Amen. எல்லாம் சொல்லுங்க, labor to favor. Amen. இது வரைக்கும் ஏன் வேர்வையை நான் சார்ந்திருந்தேன், ஏன் இதை சார்ந்திருந்தேன். இப்போ இதையெல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவனை, ஆமென், இதையெல்லாம் எனக்கு நன்மையாய் மாற்றுகிற தேவனை நான் நம்ப போகிறேன். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய தயவு என்னை பெரியவனாக்கும். அவருடைய கிருபை என்னை பெரியவனாக மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தயவை பற்றிய ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ஸை இந்த செஷனில் என்ன பண்ணியிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். ஒரு டீ பிரேக்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் வர போகிறீங்க, பட்டாஸ் போட போகிறோம். ஆமென். ஆமென். ஆமாம். ஏன்னா முதல்ல ஒரு டெப்த்தாக டீச் பண்ணால் வழங்காது. அதனால் தயவனுடைய சில அடிப்படை என்ன பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆமென். ஆமாம். ஸோ சில பேர் இப்போ தான் வந்திருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் மீட்டிங் வச்சா ஒன்று தெரிஞ்சிடும், இவங்க கரெக்டாக ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு. 9 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிட்டோம். அழகாக பாட்டு படித்தாங்க. 10 மணிக்கு கரெக்டாக நான் பேச ஆரம்பித்தேன். 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். 1.5 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு. வழக்கமாக நம்ம மீட்டிங் வந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கும். பட் இந்த மீட்டிங் வந்து மத்தியானத்தோடு என்ன பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு டீ பிரேக் போயிட்டு திரும்ப உங்கள் இடத்துக்கு என்ன பண்ணிவிடுங்க, வந்துடுங்க. நீங்கள் டீ குடிக்க போகிற அதே நேரம் நானும் டீ குடிக்க போகிறேன். அதனால் என்னை விட்டுருங்க. எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் 2 மணிக்கு முடிக்கிறோம் தெரியுமா? நைட்டு 2 மணி ஆனாலும் நான் உங்களை பார்க்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். சரியா? அது கேரண்டி. ஏன்னா எனக்கு 3:30 மணிக்கு தான் ஃப்ளைட்டு காலையில். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரையும் நான் சந்திப்பேன். இந்த மீட்டிங்ஸை நம்முடைய பார்ட்னர்ஸ், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் கொஞ்சம் நேரம்லாம் பேசி அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 100 கோடி பண்ணுறோம்ல, அப்புறம் பல கோடி உங்கள் கிட்ட வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். பரவாயில்ல, பாதியாவது தட்டுறீங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எனக்கு தயவு செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஆனால் அதை உங்கள் மூலமாக செய்வார்னு நான் நம்புகிறேன். இவர் ஒரு முடிவோடு இருக்கிறாருன்ற மாதிரி இருக்குல்ல, புரிஞ்சா சரி. ஆமென். நான் என்ன பாருங்கள், ஆஃப்டர் செஷன் நீங்கள் வாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறோம், இது எப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து இணைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பேச போகிறோம். இல்லை, இது வந்து மக்கள்கிட்டருந்து பிடுங்கிறது இல்லை, இது மக்களுக்கு வாரி இறைக்கிற ஒரு ஊழியமாக இது இருக்குது. ஆமென்.
இன்னும் எப்படி அது நம்ம கையில் உண்டாக போகுது. ஏன் இந்த வருஷம் ரொம்ப எழுதி நீ வச்சுக்கோ, இது உங்கள் வருஷம். ஆமென். God bless you.